गात्रं देवत्रादिगुणार्णं यतीन्द्रप्रणवं रम्यजामात्रं लक्ष्मीनाथसमारम्भां नादयामः मध्यमम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां गुरुपरं व्यामोहस्तत्प्राणानामेन अस्मद्गुरुर्गैः ராமானுஷாரீஸ்வரம் வந்தே. குடதிசை முறையை வைத்து முதசை பாதம் நீட்டி வடதிசை விற்பகாட்டிலிருந்து இலங்கையை நோக்கி கடல் நிற கடவுளத்தை அரவணைப்பு இடமாக கண்டு உலகற்கு உருமாலோ என் செய்வேன் உலகத்தீரே என்கின்ற ஆழ்வாரின் பாசுரத்திற்கேற்ப திருவரங்கத்திலேயே வழிகொண்டிருக்கும் பெரிய பெருமாளையும் அன்றளந்த தாமரையால் வீச்சிருக்கக்கூடிய பெரியவராட்டி தாயாரையும் போட்டு பணிந்து வணங்கிவிட்டு இடையில் காஷாயமும் திருக்கரத்தில் திருதந்தத்தோடு அருள்பாடிக்கக்கூடிய ராமானுசர் திருவரையும் போட்டு பணிந்து வணங்கிவிட்டு அடியனின் ஆச்சாரியன் ஸ்ரீ 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 அப்பன் பனகால ராமானுஜர் எம்பாட்சிய சுவாமிகள் அவருடைய முன்னணியிலையும் போட்டு பணிந்து வணங்கிவிட்டு அடியனின் தமிழ் ஆசிரியை திருமதி சத்யாமையார் அவருடைய முன்னணியிலையும் போட்டு பணிந்து வணங்கிவிட்டு இந்த இன்பகரமான இரவு வரக்கூடிய மாலை வேலை இதனிலே இன்றைய தினம் மகாபாரதம் என்கின்ற தலைப்பில் பேசுவதற்காக முன்னேறுகிறேன். மகாபாரதத்திலே யக்ஷப்பிரசன்னம் அப்படின்ற ஒரு தலைப்புக்குள்ள நம்ம இப்போ தொடர்ச்சியா ஒரு 5 வகுப்பா பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 124 கேள்விகள் யக்ஷன் தர்மபுத்திரனை பார்த்து கேட்கலாம். ஒவ்வொன்றுக்கும் தெளிவான பதிலை தர்மபுத்திரன் ரொம்ப தெளிவா அழகா தர்மத்திற்கு என்ன விளக்கமோ அதை அந்த யக்ஷன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தர்மபுத்திரனுடைய திருவாய் மலர்ந்து அப்படி கொண்டிருக்கிறார். ஒருவேளை தர்மபுத்திரன் யுதிஷ்டிரன் என்று சொல்லக்கூடிய தர்மபுத்திரன் ஏதாவது ஒரு கேள்விக்கு தவறான பதில் அளித்து விட்டால் யக்ஷன் அந்த இடத்துல அந்த கேள்வி நிற்பாட்டிடுவான். இதுதான் கண்டிஷன்ஸ். இதெல்லாம் யக்ஷன் முதல்ல தோன்றும் பொழுது தர்மபுத்திரன் சொல்லியாச்சு. அதனால கிட்டத்தட்ட 124 கேள்விகளுக்குமே யக்ஷன் கேள்விகளுக்கு தர்மபுத்திரன் பதில் சொல்றார். இதுல கடைசி வகுப்புல 112வது கேள்வி வரைக்கும் பார்த்துக்கோம். இன்றைய தினம் 113வது கேள்வி. அழிவில்லாத நரகத்தை அடையும் மனிதன் என்ன யார்? முதல்ல நரகம்னு ஒன்று இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா போய் பார்த்துட்டு வந்தவங்க யாரும் கிடையாது. ஆமாப்பா நரகம் ஒன்று இருக்கு, அதுல யமராஜான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் டிவிஷன்ஸா வச்சிருக்கார். இந்த மாதிரியான தவறு செய்தவர்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் தெரியாது. ஆனா நம்முடைய மனு தர்மத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, நரகம்னு ஒண்ணு இருக்கு. இது ரெண்டுத்தையும் தாண்டி வீடு பேர்னு ஒண்ணு இருக்கு. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. சொர்க்கம் போயிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்ல, சொர்க்கம் போனாலும் மீண்டும் பிறவி உண்டு, நரகத்திற்கு போனாலும் மீண்டும் பிறவி உண்டு. இப்ப பிறவி வேண்டாம், என்னப்பா எவ்வளவு ஜாலியா இருக்கும் இந்த பிறவியில, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு இன்பங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். பிறவி வேண்டான்னு எப்படி சொல்றது? பிறவி பெரும் துன்பம். பிறவி என்பது பெரும் துன்பம் அப்படின்னு நம்மளுடைய பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. பிறவி வேண்டாம தான் சொல்லியிருக்காங்க எல்லாரும். அது சைவமா இருக்கட்டும் இல்ல வைணவமா இருக்கட்டும். நீங்க சைவத்துல உங்களுக்கு ஒரு 2-3 நாயன்மார்கள்லாம் இருக்காங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா காரைக்கால் அம்மையார், பட்டினத்தடிகள். எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இந்த பிறவி வேண்டாம். ஏன்னா என்ன வேணும்னு இறைவன் கேட்கும்போது அதுதான் கேட்பான், எங்களுக்கு பிறவி வேண்டாமே. இறைவன் கேட்பான், மீண்டும் நீ பிறந்து விட்டால். ஏன்னா நம்ம நிறைய பிழை செஞ்சு வச்சுருக்கோம். 1-2 இருந்தா பரவாயில்ல, ரப்பர் வச்சு அழிச்சிடலாம். 1000 பிழைகள் செய்து வச்சிருக்கோம். எண்ணில் அடங்காத பிழைகள். விளையாட்டு அடிக்கடிக்கு என்னுடைய சக ஆசிரியர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவோம். அவங்களுக்கு பாரு அவங்க நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு பாரு அவங்களுக்கு
மேனேஜ்மெண்ட் நிறைய சலுகைகள் கொடுக்குது. நான் சொல்லுவேன், கடவுள் வந்து ஒரு மனிதன் கிட்ட நைட்டு கனவுல வந்து கேட்டா, நீ ஏன்பா ரொம்ப புலம்புற, டெய்லி வந்து புலம்புற? பழைய படம் ஒரு ஞாபகத்துக்கு விக்கிரதாண்டம்னு நினைக்கிறேன். அநேகமா டி.கே. ராமசாமி ஐயா நினைச்சிருப்பார். நாகேஷ் வந்து அதில் கோவில் பூசாரியா இருப்பார். அதாவது இறைவன் வந்தால் எப்படியெல்லாம் இருக்கும், இறைவனுக்கு எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத ரொம்ப அழகா அன்னைக்கு இருக்க, இன்னைக்கு நம்ம இதெல்லாம் நம்ம இன்னைக்கு ரசிச்சு பார்க்குறோமோ அது அன்னைக்கே சொல்லியிருப்பாங்க. ஒரு 60 வருஷம் இருக்கும் அந்த படம் வந்து. அப்போ இறைவன் கனவுல வரான், வந்துட்டு கேட்கிறான், நீ ரொம்ப புலம்புற ராஜா, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. இல்ல சாமி, என்னுடைய பாவ மூட்டையை சுமக்க முடியல என்னால், அவ்வளவுதானே, நான் ஒரு ஆப்ஷன் தரேன், என்னுடைய எல்லா பாவத்தையும் ஒரு மூட்டை கட்டு. நாளைக்கு காலையில இந்த ஊருக்கு வெளியில ஒரு மண்டபம் இருக்கு தெரியுமா, அந்த மண்டபத்துக்கு உன் பாவ மூட்டையை சுமந்துட்டு வா. உன் பாவ மூட்டையை போட்டுட்டு நீ போகக்கூடாது. ஏன்னா இது கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீ எதையாவது போட்டா எதையாவது எடுத்துட்டு போ. இந்த போட்டுட்டு உனக்கு எது தேவையோ அதை எடுத்துட்டு. இது நல்லா இருக்கேன். இவன் மறுநாள் காலையில் இந்த பாவத்தெல்லாம் மூட்டை கட்டி செஞ்ச பாவம், டீ அடிச்சது, எறும்பு அடிச்சது, ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு கொடுக்காதது, தாகத்துக்கு தண்ணி கொடுக்காதது, இதெல்லாம் பாவம். அறம் செய்யாமல் விட்டது, இதெல்லாம் மொத்தமா மூட்டை கட்டி கொண்டு போறான். கொண்டு போனா ஊரே உட்கார்ந்து இருக்கு அந்த மண்டபத்தில். அவன் ஒரு மூட்டையை வச்சுக்கிட்டு இருக்கான். இவன் பார்த்தான், நம்ம மூட்டை கொஞ்சம் சின்னதாக இருக்கு. அவன் சேராட்டை வச்சு எடுத்து வந்திருக்கான். சில பேர் குட்டியான வச்சு எடுத்து வந்திருக்கான். இன்னும் சில பேர் லாரி வச்சு எடுத்து வந்திருக்கான். அதுலயும் இன்னும் சில பேர்லாம் கண்டெய்னர் வச்சு எடுத்து வந்திருக்கான். எதை? பாவ மூட்டை. பெட்டர், நம்மளுக்கு நம்மளதே பரவாயில்ல அப்படின்னு தூக்கிட்டு வந்தான். ஏன்னா எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, யாருக்கு சின்னதா வரும் அப்படின்னு. இப்போ நம்ம அந்த அளவுக்கு சேர்த்து வச்சிருக்கோமா? அப்போ நம்மளுடைய பிழையால மறுபடியும் பிறக்கிறோம். இறைவன் கேட்கிறான், நீ ஒருவேளை பிறந்துட்டா என்ன பண்ணுவ? நம்மளால அதுக்கு மேல யார் நான் பிறந்துட்டேன்னு வச்சுக்கேன், உன்னை மறவாமை வேண்டும் தான். ஒருவேளை என்னுடைய பிழையால் நான் பிறந்து விட்டால் உன்னை மறவாமை வேண்டும். அதை எப்படி மறக்காம இருக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கோவில்கள், அடிக்குழுந்தா கோவில்னு சொல்ற அளவுக்கு பிரசித்தி பெற்ற கோவில்கள். நீங்க சென்னையை சுத்தி பார்த்தாலே, நீங்க சென்னையை சுத்தி யாரையாவது கேட்டீங்கன்னாக்கா 5 கோவில் சொல்லுவாங்க. இல்ல 500க்கும் மேற்பட்ட கோவில்கள். நமக்கு தெரியல, அவ்வளவுதான். நிறைய கோவில்கள், ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ஸ்தல வரலாறு இருக்கு. நீங்க அந்த ஸ்தல வரலாறுலாம் போய் பாருங்க. எறும்பு வழிபட்ட கோவில் இருக்கு, யானை வழிபட்ட கோவில் இருக்கு, பூனை வழிபட்ட கோவில் இருக்கு, இந்திரன் வழிபட்ட கோவில் இருக்கு, வாலி வழிபட்ட கோவில் இருக்கு. ஏன் சாட்சாத் மகாலட்சுமியே வந்து வழிபட்ட கோவில்கள் இருக்கு, ரிஷிகள் முனிவர்கள் வந்து வழிபட்ட கோவில்கள் இருக்கு. அப்ப எந்த ரூபத்துல நம்ம பிறந்தாலும் நமக்கு இறைவன் மீது பற்றுதல் இருக்கணும். அதுதான் கேட்கிறேன். என் பிழையால் நான் மீண்டும் பிறந்தால் மறவாமை வேண்டும். இதே போல வைணவத்துல நீங்க போனீங்கன்னாக்கா, ஆழ்வார்களிலேயே தலைவராக கொண்டாடக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். இப்பதான் கொஞ்சம் வைகாசி விசாகம் சுவாமியுடைய திருநட்சத்திரம். அவரு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆழ்வார் திருநகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல புளிந்த நின்ற பிரான் அப்படின்ற சன்னதி, பெருமாள் சன்னதி. இந்த கோவிலுடைய பொந்து, அந்த புளிய மரம், ஸ்தல விருட்சம் புளிய மரம், அந்த புளிய மரத்தினுடைய பொந்துல சுவாமி இருக்கார். குழந்தை பிறந்த உடனே ஆடலை, அசையலை, பேசலை, அழலை. அவருடைய தாயாரும் தந்தையாரும் கொண்டு போய் பெருமாள் சன்னதியில போட்டாங்க. இனி உன்பாடு
போட்டு கண்ணை மூடி இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த குழந்தை நேரா போய் புளிய மரத்துக்கு கொஞ்சம் உட்காந்துருச்சு. கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் அந்த புளிய மரத்திலேயே உட்கார்ந்து. நீங்க அவருடைய நிர்வாக மொழியெல்லாம் போய் கேட்டோம்னாக்கா அவரும் இதேதான் சொல்லுவார். எனக்கு இந்த சம்சார சாகரம் வேண்டாம், கூப்பிட்டு ஏன் இது வேண்டாம், எனக்கு இங்க வாழவே பிடிக்கல. அவர் நம்மள மாதிரி இல்லைல்ல, நமக்கு தான் எல்லாமே இங்க சஃபிஷியண்டா இருக்கு, நம்ம ஹாப்பியா இருக்கும். இல்ல ஹாப்பியா இருக்கிற மாதிரி நம்மளை உருவகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது ரெண்டாவதையும் நம்ம சொல்லணும். ஹாப்பியா இருக்கும், ஹாப்பியா இருக்கிற மாதிரியே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு நம்ம வச்சுக்கல. ஆனா அவங்களுக்கு இது பிடிக்கல. அப்ப எங்களுக்கு பிறவி வேண்டாம். சரி, அப்ப பிறவி இல்லாத ஒரு பேர் உண்டு, ஒரு இடம் உண்டு அப்படின்னு சொன்னா அதுதான் வீடு பேரு. அந்த வீடு பேரு எப்ப கிடைக்கும்? நரகம், ஸ்வர்க்கம் இதெல்லாம் தாண்டி இறைவனுடைய திருவடி அப்படின்னு ஒன்று. கருட புராணம் சொல்லும் இதெல்லாம். கருட புராணத்துல 28 நரகங்கள் உண்டு. 28 நரகங்களும் என்னென்ன பாவங்கள் செய்தால் என்னென்ன தண்டனைகள். அப்ப 28 பாவம் தான் இருக்கா? இல்ல அதுல சப்டிவிஷன் தான் இருக்கு. நம்ம பண்ற பாவத்துக்கெல்லாம் 28 பத்தாது. அவர் 28 போட்டு வச்சிருக்காரு. நான் ரொம்ப நாளா எனக்கு என்ன ஒரு எண்ணம்னாக்கா, ஹைகோர்ட் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கறோம் இல்லையா, சென்னையில உயர் நீதிமன்றம்னு சொல்றோம், அது ஒரு கோர்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ கூட நான் கேட்பேன், இவ்வளோ பெரிய பில்டிங். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த பக்கம் என்எஸ்எஸ் கோர்ஸ் ரோட்ல இருந்து அந்த பக்கம் பேரிஸ் அண்ணாமலை மன்றம் வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய பில்டிங். அது சம் ஏக்கராஸ் இருக்கும். நீங்க சென்னையில பாத்தீங்கன்னாக்கா ஹார்ட் ஆஃப் சிட்டியில ஒரு மெயின்ல பெரிய இடம். பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட மாளிகை அந்த கட்டடம். அது உள்ள ஒரு லா காலேஜ் இருக்கு, பார் கவுன்சில் இருக்கு. நான் என்ன யோசிச்சா ஒரு கோர்ட் இருக்கு போல இருக்கு, ஒரே ஒரு நீதிமன்றம் இருக்கு, அதுதான் உயர் நீதிமன்றம்னு சொல்றோம். அப்புறம் அரியனுடைய நண்பர் ஒருத்தர் வழக்கறிஞராக அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்பொழுது அவர் சொன்னாரு, ஐயோ நீ வேறப்பா, அப்படிலாம் கிடையாது, அது உள்ள நிறைய இதெல்லாம் இருக்கும், உள்ளுக்குள்ள நிறைய சாம்பரா இருக்கும், அவங்களுக்கு தனியா போட்டு இருக்கும். எத்தனை போட்டு இருக்கும் சுமாரா? இல்ல அது தெரியல, நிறைய போட்டு இருக்கு. இவ்வளவுத்துலயும் கேஸ் நடக்குமா? இல்ல இவ்வளவுத்துலயும் பண்ணி முடிக்காம தான் சப்ப நிறைய இந்த பக்கம் நம்ம பீச் ஸ்டேஷன்ல சைதாப்பேட்டையில தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள். இதே போலதான் உங்களுக்கு யமபட்டனமும் இருக்கும். இந்த கருட புராணம் தனியா ஒரு கிளாஸ் வைக்கணும். அப்போ அங்க முதல்ல போனோடனே விசாரிப்பாரு. சும்மா நான் தோராயமா சொல்றேனே, ஆத்மா இறந்த உடனே நேரம் யமபட்டனம் போகும். அங்க போனோடனே விசாரிப்பாங்க, இந்த ஆத்மா என்னெல்லாம் தவறு பண்ணியிருக்கு, என்னென்னலாம் புண்ணியம் பண்ணியிருக்கு, எல்லாம் விசாரிப்பாங்க. எல்லாம் விசாரிச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராமசாமியோ ஒரு கன்சாமியோ பக்கத்தில் அவர் தான் இருக்காரு, ஒரு ராமசாமியோ பக்கத்தில் கன்சாமியோ, இங்கேருந்து அவ்வளோ தூரம் கேட்குமான்னு தெரியல. 2 நாட்டுக்கு முன்னாடியே நான் வரும்போது இப்போ பார்த்த பேர், அதனால சொல்றேன் ராமசாமி கந்தசாமி. அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஒரு 40% நல்லது செஞ்சிருக்காருப்பா, ஒரு 60% பாவம் செஞ்சிருக்காரு. சரி, அப்ப 40% நல்லது பண்ணியிருக்காரு, 60% கெடுதல் பண்ணியிருக்காரு. அப்ப முதல்ல இவர் என்ன பண்ணணும்னாக்கா, எது கம்மியா இருக்கோ அங்க கொண்டு போய் போடும், எது அதிகமா இருக்கோ பின்னாடி போடும். சரி, இப்ப ரெண்டுத்தையும் அனுபவிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் உட்கார்ந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே வரும். நீ செஞ்ச பாவத்தெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி உங்க தண்டனை எல்லாம் கொடுத்தாச்சு. அந்த தண்டனையினுடைய காலம் முடிந்த பிறகு
ஏற்கனவே தண்டனை அனுபவிச்சோம் இல்லையா, அந்த பாவத்திற்கு உண்டான பிறவி நமக்கு கிடைக்கும். எப்பவும் இல்லை, யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பாவம் மட்டும், ஒரு புண்ணியம் மட்டும், புண்ணியம் அதிகமா இருக்கு இல்லை பாவம் கம்மியா இருக்கு, இல்லை பாவம் அதிகமா இருக்கு புண்ணியம் கம்மியா இருக்கு, இதுக்கு தண்டனையை நம்ம அனுபவிச்சிட்டோம். யமபட்டணத்துல அனுபவிச்ச பிறகு மறுபடியும் அதையே அனாலிசிஸ் பண்ணி நமக்கு பிறவி கொடுக்குறாங்க. எண்ணில் கோடி பிறவி உண்டு, எண்ணில் கோடி பிறவி. நீங்க அடிக்கி சொல்ல முடியாது. நீங்க எறும்புல எடுத்தீங்கன்னாக்கா அதுல ஒரு இருக்கும், ஒரு 150 வகை இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். பாம்பு வகையில் எடுத்தீங்கன்னாக்கா அது இருக்கும். முட்டையிலிருந்து வரக்கூடிய உயிரினங்கள் தனி, நீரிலிருந்து வரக்கூடிய உயிரினங்கள் தனி, கருவில் சுமந்து வரக்கூடிய உயிரினங்கள் தனி, மனிதன் மிருகம் இதிலிருந்து வரக்கூடிய வியர்வை மலத்திலிருந்து வரக்கூடிய உயிரினங்கள் தனி. அப்ப யோசனை பண்ணி பாரு, எத்தனை கோடி பிறவி சொல்லவே முடியாது. அப்ப எல்லாவற்றையும் தாண்டி வரணும். ஆனா எங்க இருந்தாலும் நமக்கு ஒரே ஒரு சிந்தனை மட்டும் இருக்கணும், இறைவனுடைய திருவடி நிழல் நமக்கு வேண்டும். இறைவனுடைய திருவடி நிழல் நமக்கு வேண்டும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, புண்ணியம் பண்ணணுமா? இல்லையே, புண்ணியம் பண்ணாலும் திருப்பி பிறகு உண்டே. சரி, அப்ப பாவம் பண்ணணுமா? பாவம் பண்ணாலும் பிறகு உண்டே. இது ரொம்ப அழகா மகாபாரதத்துல யுத்தகாண்டத்துல சொல்லியிருப்பாங்க. கர்ணனுடைய வரலாறு 16வது 17வது நாள் யுத்தம். அது பின்னாடி வரும், இப்பயே சொல்லிடணும். எல்லாத்தையும் அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்து அவனை பழிவாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வரம் கேட்டு வச்சிருப்பாங்க. நல்லவன் அழிக்கிறதுக்கு எவ்வளவுலாம் கொண்டு வராங்க. கர்ணன் ரொம்ப நல்லவன், கர்ணன் ரொம்ப நல்லவன். ஆனா அவன் பண்ண ஒரே தப்பு என்னன்னா, கெட்டவன் பக்கம் போய் நின்னதுதான். துரியோதனாதிகள் பக்கம் போய் நின்னது. ஏன் நின்னா? அவனை ஆதரிச்சாங்க அந்த நாளே, அதனால போய் நின்னான். செஞ்சோற்று கடல், கண்ணதாசன் ரொம்ப அழகா எழுதியிருக்கும். செஞ்சோற்று கடல் இருக்க சிறாத இடம் சென்று வஞ்சத்தில் விழுந்தாயிரா கர்ணா, வஞ்சகன் கர்ணனடா அப்படின்னு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்றதுனாக்கா, இருக்கக்கூடிய எல்லா பெஸ்ட் அப்படின்றதெல்லாம் ஒன்னொன்னா எடுத்து அந்த பாட்டை வடிவமைச்சிருப்பாங்க. கண்ணதாசனுடைய பாடல் வரிகள், அதுக்கு இசை ஒரு அதிமேதாவியான ஒரு ஆள். அதற்கு உயிர் கொடுப்பதற்காக ஒரு பக்கம் வாழும் மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய எங்க தலைவர் எம்ஜிஆர். நீங்க அவருக்கு என்ன போட்டாலும் போதும் தெரியுமா? நீங்க எம்ஜிஆரை பொறுத்த மட்டும் என்ன போட்டாலும் இருக்கும். நீங்க ராமனா போட்டீங்கன்னா அவர் ராமனாவே காட்சி கொடுப்பார். இல்ல கிருஷ்ணனா நீங்க மயில்பீலி வச்சு போட்டீங்கன்னாக்கா அவர் கிருஷ்ணனாவே காட்சி கொடுப்பார். இல்ல சாமி, அவருக்கு ஹீரோ தான் செட் ஆகும், வில்லன் செட் ஆகாது. இல்ல நீங்க ராவணனா போட்டு பாருங்க, அவங்களுக்கு ராவணனா செட் ஆகும். உள்வாங்கி செய்யணும், அதுவாகவே மாறும். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக மாறும், அவ்வளவுதான். அதுதான் கான்செப்ட். என்ன நினைக்கிறியோ, என்ன ஆசைப்படுறியோ நீ அதுவா மாறிடு, அவ்வளவுதான். மாறிட்டா என்ன பிரச்சனை இல்லை, அதுல இருந்து வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எதுவும் நம்ம பாதிக்காது. ஏன்னா நீ அதுவாகவே மாறிட்ட. இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த அக்செப்டன்ஸ் வரணும். நான் இன்னைக்கு இதை செய்யணும்னு இருக்குன்னா செய்யணும். நான் செய்யணுமே நினைச்சா கண்டிப்பா அதை வேற முடியாது. சாதாரண விஷயமா எடுத்துக்கல, ஒரு அடிப்படையா நீங்க வீட்டுல ஒரு குழம்பு வைக்கணும், வீட்டுக்காரர் வேற ஏதோ கேட்கிற, வச்சுட்டு போவோம்,
அந்த மனுஷன் கேட்கறான், சாப்பிட போது அந்த அப்ப நான் சாப்பிடக்கூடாது, சாப்பிட இன்னொரு நாள் சாப்பிடுறேன். இல்லை உனக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இருந்தா அந்த மனுஷன்கிட்ட பேசி மாற்றி, இல்லைப்பா அதெல்லாம் நடக்காதுப்பா, அது நடக்காது இல்லையே சொல்லணும். அதனால நம்ம அதுவே செஞ்சு போயிடணும். நீங்க அதை நொந்து செஞ்சீங்கன்னா நல்லா வராது. அதே ஒரு ஹாப்பியா, ஒரு சந்தோஷமா, திருப்தியா செஞ்சு பாருங்க. எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க, பாடம் எடுக்கும் பொழுது நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு பிள்ளைங்களா, என்னால் இன்னைக்கு பாடம் எடுக்க முடியாது, அமைதியாக உட்காருங்க, வேறு ஏதாவது நான் வேலை தரேன் எழுதி போடுறேன், அந்த வேலையை நம்ம செய்யலாம். ஏன்னா பாடம் எடுக்கும் பொழுது நம்ம அந்த பாடத்துக்குள்ள முதல்ல உள்ள போகணும். ஒரு அவையாரை பற்றி எடுக்கிறோம், இல்லை திருக்குறளை பற்றி எடுக்கிறோம்னு சொன்னால் நம்ம முதல்ல அது உள்ள போகணும். அதுக்கு போற அளவுக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், இல்லைன்னா கஷ்டம். அப்ப முதல்ல அந்த அக்செப்டன்ஸ் இருக்கணும். அப்ப எல்லா விதமான செயற்கையும் கூட்டு சேர்ந்து கர்ணனை பழி வாங்கக்கூடிய இடத்துல கர்ணன் இருக்கான். ஆனா அழிக்க முடியல. அவனுக்கு நிறைய சாபம்லாம் இருக்கு, அவனுடைய வரங்கள்லாம் சாபமா மாற்றி வச்சிருக்காங்க. ஆனா அழிக்க முடியும். அவனுடைய தானம் நிறைய பண்ணுவான் கர்ணன். உங்களுக்கு தெரியும், கர்ணனை போல தானம் செய்வதிலே யாரும் கிடையாது. இதுல ஒரு போட்டிலாம் வரும் மகாபாரதத்துக்குள்ள. கர்ணன் அங்க தேசத்து அரசன். துரியோதனனுக்கு ஒரு எண்ணம், என்னை விட அவன் தானத்தில் சிறந்தவனா? ஏன்னா நான் பேரரசன், அவன் எனக்கு கீழே சிற்றரசன். யோசனை பண்ணி பாருங்களேன், ஒரு சிஎம் இருக்காங்க, அவருக்கு கீழே அமைச்சர், அமைச்சருக்கு கீழே ஒரு எம்எல்ஏ, எம்எல்ஏ கீழே கவுன்சிலர். அப்படி இருக்கும்போது கவுன்சிலர் நிறைய நல்லது பண்றாரு அப்படின்னு அமைச்சர் பார்த்து பொறாமப்பட்டார்னா நல்லா இருக்கும் கேட்டா நல்லா இருக்காது. அப்ப அமைச்சர் நிறைய செய்யறாருன்னு ஒரு அதுக்கு மேல இருக்கக்கூடிய சிஎம் பொறாமப்பட்டாரும் நல்லா இருக்காது. அப்ப சிஎம் நல்லா செய்யறாரு, பிஎம் பொறாமப்பட்டாரும் நல்லா இருக்காது. யாரால என்ன முடியும்? அப்ப துரியோதனனுக்கு ஒரு சந்தேகம். இதே போல தர்மபுத்திரனுக்கும் வந்து கர்ணனை எல்லாரும் புகழ்றாங்க, அள்ளி 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 கொடுக்குறான். நாங்க கொடுக்க மாட்டோமா, நாங்க செய்ய மாட்டோமா? இது எல்லாருக்கும் வரும், இந்த எண்ணம் எல்லாருக்குமே வரும். இதை தெளிவுபடுத்தணும்னு நினைச்சாரு கண்ணன். பகவான் கிருஷ்ண பரமாத்மா இதை தெளிவுபடுத்தணும்னு நினைச்சாரு. அதனால என்ன பண்ணாரு, மகாபாரதம் எப்படி தெரியுமா இருக்கும், ராமாயணத்தை கூட 10,500 பாட்டில் அடைக்கலாம். மொத்த ராமாயணத்தினே கம்பர் 10,500 பாடல், அவ்வளவுதான். அதிகபட்சமா மிகை பாடலாம் சேர்த்தா ஒரு 1000-2000 பாட்டு இருக்கும். ஒரு 16,000 பாடல்ல அடைக்கலாம் வெண்பா பாடல்கள். இது இடியாப்ப சிக்கல். எது மகாபாரதம் உள்ள போய் அங்கிருந்து இன்னொரு உள்ள போய் அங்கிருந்து மறுபடியும் உள்ள போய் மறுபடியும் அங்கிருந்து 2ஆ பிரிஞ்சு அந்த 2 4 ஆகி 4 8 ஆகி 8 16 ஆகி நம்ம எங்க ஆரம்பிச்சோன்றதையும் மறந்துடும், மூலத்தை மறந்துடும். அவ்வளவு பிள்ளைகள் இருக்கு. இது கிராமப்புறங்கள்ல சொன்னதா இருக்கலாம், இல்ல பாட்டி சொன்ன கதைகளா இருக்கலாம், எதுவும் வேணா இருக்கலாம். இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய நியதி என்ன, அவ்வளவுதான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம அது உள்ள போய் 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 பார்த்து ஆராய்ச்சி 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 பார்த்தோம்னா கடைசியில எதுவுமே இருக்காது. நீங்க இந்த ரிசர்ச்லாம் பண்ணுவாங்க, பிஹெச்டிலாம் பண்றாங்க தெரியுமா, இந்த ரிசர்ச் பண்ணுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, ஏதாவது ஒரு பகுதி எடுத்துப்பாங்க, ரிசர்ச் பண்றேன் அப்படின்னு ரிசர்ச் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 2 வருட காலங்கள் அவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கும் அந்த படிப்பு. பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஐ ஃபினிஷ் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். நான் ரிசர்ச்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன், ரிசர்ச். ஏன்னா நீங்க பண்ண ரிசர்ச்சை நாளைக்கு இன்னொருத்தன் அதுல இருந்து எடுத்து மறுபடியும் பண்ணலாம். அது கண்டினியூ ஆகுமே தவிர அது ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது. அதே போலதான் மகாபாரதம், அது ரிசர்ச்.
நீங்க அதை வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே போகலாமே தவிர அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமா, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமான்னு கேட்டா அது முடியவே முடியாது. அப்ப இங்க ஒரு எண்ணம் வருது, தர்மபுத்திரனுக்கும் அந்த எண்ணம் வருது, துரியோதனுக்கும் அந்த எண்ணம் வருது. இந்த கண்ணன் வர அப்படியாடா அவங்க 2 பேருக்கு இப்ப என்ன, கண்ணனை விட நீங்கள் தானத்திலே பலமானவர்கள் அப்படின்னு நிரூபிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா சரி. இந்த பக்கம் ஒரு மலை அளவு, இந்த பக்கம் ஒரு மலை அளவு செல்வங்களை பூச்சிட்டார், செல்வங்களை பூச்சாச்சு. 2 பேரும் காலையில உதயாதி காலத்துல இருந்து அஸ்தமன காலம் வரைக்கும் தானம் கொடுக்கும். யார் முதல்ல தானத்தை வந்து கொடுத்து முடிக்கிறீங்களோ அவங்க ஜெயிச்சு. ஓகே, முதல்ல ஒருத்தனா கொடுத்தான், முடியல. ஏன்னா மலை அளவு இருக்கு செல்வம், மலை அளவு இருக்கு. நம்ம ஊர்ல வந்து சும்மா கொடுக்குறோம்னு சொன்னா நிறைய பேர் வருவாங்க. என்னமா இல்ல எதுவும் தராங்களா, என்ன தராங்களா அது தெரியல, காசா இல்ல சும்மா, அப்போ சரி நீங்க என்ன தராங்க, ஏன் தராங்க, அது நம்மளுக்கு பயனா பயன் இல்லையா, வாங்கி வச்சுக்கோம், வாங்கி வச்சுக்கோம், பயன்படும், எப்பயாவது தேவைப்படும். தேவைப்படுமான்னு கூட சில பேருக்கு தெரியும், இருக்கட்டும், ஒரு வாரமா இருக்கட்டும். இல்லை சில பைத்தியங்கள்லாம் இருக்கு, நான் தப்பா சொல்ல நினைச்சுக்காதீங்க, சில பைத்தியங்கள்லாம் இருக்குது. ஆமா, ஏன் எதுக்கு இதை பண்றோமே, நமக்கு தேவையா தேவையில்லாததா, நம்ம என்ன பண்றோம், தேவையான செல்வத்தை சேர்த்துக்காம தேவையில்லாத அழுக்குகளை சேர்த்துக்கிட்டே இருக்கிறதுனாலதான் நமக்கு அது கஷ்டம் துன்பமா இருக்கு. இந்த இடத்துல வந்து தேவை இருக்கிறது தேவையில்லாதது அப்படின்றத நீங்க பொருள்ல மட்டுமே எடுத்துக்கூடாது, அதை வந்து கட்டில் பீரோவை மட்டுமே எடுத்துக்கூடாது, நீங்க வந்து தங்க நகையை மட்டுமே எடுத்துக்கூடாது. நம்மை சுற்றி இருக்கக்கூட சில மனிதர்கள் கூட தேவை இருக்கிற மனிதர்கள் தேவை இல்லாத மனிதர்கள் இருக்கு. இதை பக்கத்துல வச்சுக்கலாம், இதை 10 அடி தூரத்துல வைக்கணும், இதை 100 அடி தூரத்துல வைக்கணும், இதை கிட்டையே கேக் சேர்க்கக்கூடாது, இதெல்லாம் சில பார்க்கவே கூடாது இருக்கு. நீங்க திருக்குறள் தான் வரணும். வள்ளுவர் ரொம்ப அழகா அதிகாரத்தை வச்சிருக்காரு. என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு அதிகாரம் தான் வச்சிருப்பார் வள்ளுவர், 2வது வைக்க மாட்டார். ஒரு அதிகாரத்துக்கு 10 திருக்குறள், அந்த 10ல நமக்கு தெளிவு கிடைச்சிடும். கடவுள் வாழ்த்து அப்படின்னா கடவுள் வாழ்த்துல என்னெல்லாம் செய்யணும், கடவுளை எப்படியெல்லாம் நீ தொழணும் அப்படின்னு ஒரு 10 திருக்குறள், அவ்வளவுதான். அதுக்கடுத்து வான் சிறப்பு, மழையை பத்தி ஒரு 10, அப்புறம் ஒழுக்கத்தை பத்தி ஒரு 10, அப்புறம் பொறுமைனா என்ன, சரி மக்கள் செல்வம் குழந்தைங்க எப்படி இருக்கணும் அதுக்கு ஒரு 10, அன்புடைமை அன்பு எப்படி நடத்தணும், அன்பா நம்ம எப்படி இருக்கணும் அதுக்கு ஒரு 10, அறிவுடைமை அறிவுன்றது எப்படி இருக்கும் எதை பண்ணணும் அதுக்கு ஒரு 10, கேள்வின்னு ஒன்று இருக்கு தெரியுமா, லிசனிங். நாங்க பள்ளிக்கூடத்துல நுழைஞ்சோடனே லிசன் சொல்லுவோம், கவனி. கவனிக்கிறதுன்றது நீங்க படிக்கிறத விட பன்மடங்கு நமக்கு அறிவு. நீங்க உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி தலையில கொட்டி காலையில 3 மணிக்கு எழுந்து உட்கார்ந்து படிச்சா அதை நம்ம கவனிக்கிறோம் தெரியுமா, அப்பவே உங்களுக்கு உள்ள போடும், அப்பவே உள்ள இறங்கிடும். அப்ப கவனிக்கணும், முதல்ல லிசன் பண்ணணும். 2வதா கேள்வி வச்சிருப்பாங்க. அதுக்கு அதிகாரம் தெரியும் போதே முதல்ல வந்து கேள்வி இருக்கும், அதுக்கு அடுத்த அதிகாரம் தான் கல்வி இருக்கும். ஏன்னா கல்விக்கு முதல்ல லிசனிங் இருக்கணும், அது இருந்தா மட்டும்தான். இதுல எல்லாம் ஒண்ணா வந்துட்டு இருக்கு. குறிப்பறிதல்னு ஒரு அதிகாரம் இருக்கு, அதை மட்டும் 2ஆ வச்சிருக்காரு. ஒண்ணு பொருட்பால்ல இருக்கு, இன்னொன்னு காமத்துப்பால்ல இருக்கு. ஏன்னா இதனுடைய குறிப்பறிதல் வேற, அதனுடைய குறிப்பறிதல் வேற, ரெண்டும் வேறன்றதுனால அதுல சிக்ரிகேட் ஆயிடும், ரெண்டும் தனித்தனி அப்படின்னு. ஆனா வேற ஒண்ணு, ரெண்டும் தனித்தனியா. நட்பு ஒரு அதிகாரம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப். இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்கல்ல நண்பர்கள், நட்பு குழாம் அப்படிலாம் சொல்றாங்க. எனக்கு அது சோஷியல் மீடியா இன்னைக்கு வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சு முடிச்சுட்டு பையன் 11th வேற ஸ்கூலுக்கு போகும்பொழுதோ இல்லை 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு போகும்போது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுது அப்படின்னு சில பேர்லாம் அழுதாங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு அந்த மாதிரி யாரும் கிடையாது. ஏன்னா எத்தனை வருடம் கழித்து வேண்டுமானாலும் நாம் பார்க்கலாம், பேசலாம், மகிழலாம் அப்படின்னு வந்துருச்சு. எங்க வீட்டில் ஒரு 65
60+ வச்சுக்கோங்களேன். எங்கள் அத்தை, என்னுடைய அத்தை, அவங்க எங்கள் வீட்லேயே வந்து அதிகமாக படித்தவங்க அவங்க தான். எங்கள் அப்பாவுடைய ஜென்ரேஷனில் அவங்க தான் அதிகமாக படித்தோம். என்ன படித்தாங்கன்னா 12வது படித்தாங்க. ஏன்னா மற்றவங்களாம் 5வது 6வது 10வது அவ்வளோதான். இந்த அம்மா மட்டும்தான் ஓரளவுக்கு ஹை ஸ்கூல் போய் ஹையர் செகண்டரி போய் 12வது படித்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கு தெரியுமா, அதை கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு பிறகு ரீயூனியன் பண்ணாங்க. இன்றைக்கும் ஒவ்வொரு 2 மாதங்களுக்கு ஒரு முறையோ அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறையோ எங்கேயாவது இந்த 12 பேர் 10 பேர் போய் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ஒரு 2 நாள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சம்பாஷணை பண்ணி விட்டு அங்கிட்டு வருவோம். நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி, இது பேர் ரீயூனியன் இல்லை, இதெல்லாம் பார்ட்டிகளுடைய லூட்டிகள், எல்லாம் பார்ட்டியாயிருக்கு. போகிற காலத்தில் எல்லாம் தேவையா? நான் இப்படி தான் கேட்பேன். போகிற காலத்தில் எல்லாம் தேவையா? எல்லாம் டை அடிச்சுட்டு என்னென்ன அதில் ஃபோட்டோஸ்லாம் வேறு வரும். எங்கள் குரூப்பில் ஏதாவது ஃபோட்டோஸ்லாம் வேறு போடுவாங்க. எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்மான சாரி வாங்குறது, ஒரே யூனிஃபார்மான சுடிதார் வாங்குறது. அது நீங்கள் ஏன் இடத்துல இருந்து யோசிக்காமல் அவங்க இடத்துல இருந்து யோசிக்கல. சார் இது திருப்பி கிடைக்காது. அதனால் உலகம் ரொம்ப சின்னதாகி போச்சு. இந்த நட்பை வள்ளுவர் ரொம்ப அழகாக க்ளீனாக ஒரு கண்ணாடி போல அழகாக சொல்லுது. சார் நட்பு, அதுக்கப்புறம் நட்பு ஆராய்தல், அப்புறம் தீ நட்பு, கடைசியாக 4வது ஒன்று இருப்பாருங்க குணா நட்புன்னு. ஃபர்ஸ்ட் நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன? சரி, ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி கண்டுபிடிக்கணும்? நட்பு ஆராய்தல். எது ஃப்ரெண்ட்ஷிப்? எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக எடுத்துங்க, அது கிடையாது. அப்போ எதுன்னு கண்டுபிடிக்கணும்? அதுக்கு ஒரு அளவுகோல் வச்சிருக்காரு. நட்பு, நட்பு ஆராய்தல், அதுக்கப்புறம் தீ நட்பு, இதெல்லாம் கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கப்புறம் கூடா நட்பு, இவங்களும் செத்தாலும் சேராது. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அதுதான். நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம ஏற்றிக்கிட்டு இருக்கோம் மண்டபத்தில். அது வேண்டாம். தேவை இருக்கிறத மட்டும் ஏறும். இங்க தர்மபுத்திரன் இருக்கா, இங்க துரியோதனாதிகள் இருக்காங்க. அள்ளி 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 கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பஞ்சபாண்டவர்கள் ஒவ்வொரு பக்கமா நின்று கொடுக்குறாங்க. இங்க 100 பேர் நின்று கொடுக்குறான் துரியோதனாதிகள். சூரியன் அஸ்தமிக்க போகுது, ஒரு நாழிகை இருக்கு, மழை அப்படியே இருக்கு. எல்லாரும் வந்து 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 வாங்கிட்டு போறாங்க. ஆனா குறையும். கண்ணன் வந்தான், கிருஷ்ண பரமாத்மா வந்தார். என்னப்பா கொடுத்து முடிச்சிட்டீங்களா? திருப்தி ஆயிட்டீங்களா? 2 பேருமே எங்களால முடியல, கொடுத்துட்டே இருக்கும், இன்னும் குறையல. அப்படியா? சரி, இப்ப கர்ணனை கூப்பிடலாமா? கூப்பிடு. கர்ணனை கூப்பிட்டார். அப்ப இந்த 2 மலையுமே சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்து தானம் பண்ணணும். தானம் பண்ணு. 2 பேர் கூப்பிட்டான். இந்த மலை உனக்கு, இந்த மலை உனக்கு. முடிஞ்சு போச்சு, தானம் கொடுத்தாச்சு. காலையில இருந்து கொடுத்தவனுங்க அள்ளி அள்ளி கொடுத்தானுங்க. இவன் அள்ளிலாம் கொடுக்கல, கொடுத்துட்டான். அப்பேற்பட்ட தானத்திலே சிறந்தவன் கர்ணன். அவன் செய்த தானமும் தர்மமும் அவனை காப்பாற்று. உயிர் போகல. சரி, அவன் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் தானம் கொடுத்துருக்கான்? மனுஷாருக்கெல்லாம் கொடுத்துட்டான். மனுஷாருக்கெல்லாம் கொடுத்துட்டான். தேவர்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆசைப்பட்டான். அவன் எப்படின்னா, இது ஒரு கிரேட் மார்க். நம்ம இந்த லெவலை ரீச் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து இன்னொரு லெவல் இருக்கு, அதுக்கு அடுத்து இன்னொரு லெவல் இருக்கு. இது வந்து ஒரு போதை தரக்கூடிய விஷயம் சொல்லலாம். நீங்க போதை அப்படின்ன உடனே மற்றைய பொருள்கள் தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதிகார போதை உண்டு, அந்தஸ்து போதை உண்டு, பணத்துல போதை உண்டு, நகையில போதை உண்டு, இவ்வளவு அழகுல போதை உண்டு. சில பைத்தியங்கள்லாம் இருக்கும். என்கிட்ட 365 நாளைக்கு 365 புடவை இருக்கு. நான் இந்த நாள் இப்ப ஜூன் இன்னைக்கு 4ஆம் தேதி கட்டின புடவை இதோட அடுத்த ஜூன் 4ஆம் தேதி தான் கட்டுவேன். இல்ல பைத்தியம் இருக்கு, புடவை பைத்தியம். சிலதுல அது நிறைய புதுசு தான் கட்டுவேன். கட்டினதை ரிப்பீட் பண்ண மாட்டேன்.
அது 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 அவங்களுக்கு இருக்கக்கூடிய போதை, ஆசை. அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியும். அது மாதிரி இவனுக்கு கொடுக்கறதுல ஒரு விருப்பம். இவன் என்ன பண்ணிட்டான், தேவர்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். சார் தேவேந்திரன் வரான், இந்திரன் வரான், இவன் கிட்ட கவச குண்டலத்தையும் யாசகமா பெறதுக்காக தேவேந்திரன் இந்திரன் வரான். பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான். பூஜை பண்ணி முடிச்சுட்டான். ஆள் வராங்க. ஆள் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வெளியில வந்து ஒருத்தர் வந்திருக்காரு, தானத்துக்கு வந்திருக்காரு. இந்திரன் வந்து நேரா இந்திரனா வரல, அவன் ஒரு மேக்கப் கடைக்கு போயிட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு வரான். ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு மேக்கப்லாம் விக்கெல்லாம் நல்லா அழகா வயசான மாதிரி விக்கெல்லாம் வச்சுட்டு வரான். வந்து தானத்துக்கு நிற்கிறான் வெளியில. இந்திரன் யாருக்காக வரான்? அவன் அவனுடைய மகனான விஜயனை காப்பாற்றுவதற்காக வரான். விஜயன் யாரு? அர்ஜுனன். அவனை காப்பாற்றுவதற்காக வரான். அப்ப அவன் காப்பாற்றும் போது கர்ணன் சூரியனுடைய குமாரன், சூரியன் மூலமாக குந்தி தேவிக்கு பிறந்தவன். அவன் காப்பாற்ற மாட்டானா? உள்ள பூஜை பண்ணி முடிச்சோடனே சூரிய தேவன் சொல்றாரு, டேய் வெளியில போகாத, வெளியில திட்டு பையன் வந்திருக்கான், இந்திரன் வந்திருக்கான், அவன் உங்ககிட்ட இருந்து எதையோ வாங்குறதுக்கு வந்திருக்கான், கூத்துறாது. சார் இந்த இடம் தான் சார் ஹைலைட்டே. சொன்னா இல்ல, நான் மனுஷாளுக்கெல்லாம் கொடுத்துட்டேன், தேவர்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த அஷ்டதிக்கு பாலகர்கள்லாம் இருக்காங்க, அக்னி, வருணன், வாயு, யமன், நிருதி, குபேரன், இந்த தேவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவங்கள இருக்கக்கூடிய தலைவனே வருவான்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா தேவர்களுடைய தலைவன் யாருன்னா இந்திரன். தலைவனுக்கு கொடுத்தா தொண்டர்களுக்கு கொடுத்தா மாதிரி தான். ஒரு வீட்டில் அப்பாவுக்கு கத்திரிக்கை வச்சா பிள்ளைங்களுக்கு வச்சா மாதிரி தான். இல்லை அப்பாவுக்கு தனியாக கொடுத்து, அந்த அம்மா சம்சாரத்துக்கு தனியாக கொடுத்து, அப்புறம் 2 பிள்ளைங்களுக்கு தனித்தனியாக கொடுத்து, அப்புறம் 2 மருமகளுக்கு தனித்தனியாக கொடுத்து, அப்புறம் பேரம்பத்திரிக்கு தனித்தனியாக கொடுத்து, நல்லா இருக்காது. ஒருத்தருக்கு ஒரு பத்திரிகை அண்ட் ஃபேமிலி அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா? பத்திரிகை அப்படி மற்றும் குடும்பத்தினர் அப்படின்னு கூப்பிடுவோம். அதனால நான் அவனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், தடுக்காதீங்க, நான் போய் கொடுத்துட்டு வரேன். சார் இந்திரனுக்கு கொடுத்துட்டான் சார். சரி அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா, தேவாதிராஜன் ஒருத்தர் இருக்கானே, தேவர்களுக்கெல்லாம் தலைவன் யாருனாக்கா இந்திரன். இந்த இந்திரனுக்கும் தலைவன் ஒருத்தர் இருக்கான். அவனை என்ன சொல்லுவாங்க? தேவாதிராஜன். அவர்தான் ஹைலைட்டே. யார் அது? எங்க தேவப்பெருமான், எங்க பரமாத்மா, சாக்ஷாத் கண்ணன். எங்க காஞ்சிபுரம் போனீங்கன்னாக்கா நீங்க 8ஆம் நாள் உற்சவம் சுவாமி வந்து குதிரை வாகனத்துல எழுதுவார். அவருக்கு என்ன பேருனாக்கா தேவாதிராஜன் பேர். சார் ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆகணும். ராஜா எப்படி இருப்பார் அதே போல இருப்பார். இப்ப போர் நடக்குது, உயிர் போகல, கிருஷ்ணர் வராரு. சரி அவராவது ஒழுங்கா வரலாமா? அவரு என்ன பண்ணிருக்காரு? இந்திரன் கிட்ட கேட்டிருக்காரு, அப்பா ராஜா நீ எங்க மேக்கப் திங்ஸ் தான் வாங்கினேன், எங்க வீட்டு வாங்கினேன், எல்லாம் அவரு கேட்டுக்கிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா, இவன் ஒரு 300 ரூபாய்க்கு வாடகை எடுத்தா அவர் தலைவர் இல்லை, இவனுக்கு அவர் தலைவர், அதனால ஒரு 1500 ரூபாய்க்கு வாடகை எடுத்துக்க பர்ஃபெக்டா இருக்கு. அவர் மார்வேஷம் போட்டுட்டு அவர் வந்து கேட்கிறாரு, எனக்கு தானம் கொடுக்க. எந்த இடத்துல? அவன் அம்பு தைக்கப்பட்டு குத்துயிரும் கொலை உயிருமாக உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவன் கிட்ட வந்து தானம் கேட்கிறார், எனக்கு தானம் கொடுக்க. அந்த இடத்துலயும் கர்ணன் என்ன சொல்றான், நான் தானம் கொடுக்கணும், தானம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஆனா இப்போ என்கிட்ட இருக்கிறத நீங்க வாங்கிக்கிட்டு என்ன நீங்க வந்து தானத்துல குறையில்லாம வச்சுக்க. இப்ப என்கிட்ட என்ன இருக்கோ வாங்கிக்கணும், அவ்வளவுதான் தானம். இல்லாத எதையாவது கேட்டு ஒரு 1000 பசுமாடு கொடுத்து போய் அவன் குத்துயிர் குறைவுமா இருக்கும்போது கேட்டா அவன் எப்படி கொடுப்பான்? கொடுக்க முடியாது. இல்லப்பா எனக்கு ஒரு 4 ஊர் கொடு அப்படின்னாக்கா எப்ப அவன் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப இருக்கிறத கேட்டு என்னுடைய தானத்திற்கு எந்த விதமான பங்கமும் வராமல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படியா? சரி. உன்னுடைய உடலை கருவியாக வைத்து அதில் இருக்கக்கூடிய குருதி ரத்தத்தை நீராக வார்த்து நீ செய்த புண்ணியம் அனைத்தையும் எனக்கு தானமாக கொடு. அதுதானே காப்பாற்றிக்கிட்டு இருக்கு.
அவன் செஞ்ச புண்ணியம் தான் அவனை காப்பாது. அதை வாங்கிட்டோம்னா அது வெற்றுடல். அப்ப அவனை ஈஸியா கொண்டுடலாம். ஏன்னா அவன் கொல்லணும், அவ்வளவுதான். ஏன்னா அவன் தர்மத்தின் படி நிக்கல. அவன் ரொம்ப அழகா சொல்லுவான். அதுல வெளிபாகத்துல வெளிப்புற ரொம்ப அழகா சொல்லுவான். கர்ணன் என்ன பண்ணானா, யான் செய் புண்ணியம் அனைத்தும் ஈந்தேன்னா. யான் செய் புண்ணியம் அனைத்தும் ஈந்தேன். கிருஷ்ணர் கேட்டது என்ன? செய்த புண்ணியம் கேட்டார். இவன் என்ன சொல்றான்? நான் செஞ்ச புண்ணியத்தெல்லாம் கொடுக்குறதுன்னு சொல்றேன். யான் செய் புண்ணியம். அந்த செய் புண்ணியம் அப்படின்றதுக்கு தமிழ்ல ஒரு விளக்கம் சொல்லலாம். அது 3 காலத்தையும் உணர்த்தும். இதை வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. செய் புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்த புண்ணியம், செய்யும் புண்ணியம். ஏற்கனவே செஞ்சது, இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, நாளைக்கு செய்ய போறது. செத்துருவானே, அப்புறம் நாளைக்கு செய்வான். ஏற்கனவே செஞ்ச புண்ணியத்தெல்லாம் இப்ப தானமா கொடுக்க போறான். இப்ப இது ஒரு புண்ணியம், ஏற்கனவே செஞ்சது ஒரு புண்ணியம், இப்ப அவன் தானமா கொடுக்கறது ஒரு புண்ணியம். ரெண்டும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல இருந்து நாளைக்கு என்ன புண்ணியம் வரும்? அவன் தான் செத்துருவானே, அப்புறம் எப்படி அவனுக்கு புண்ணியம் வரும்? சார், அவன் செஞ்ச புண்ணியத்தெல்லாம் புண்ணியமா தரான் இல்லை, இதனால் அவனுக்கு ஒரு பலன் வரும். ஏற்கனவே செஞ்ச புண்ணியத்தை இப்ப கொடுக்குறான். இப்ப கொடுக்கறது ஒரு தானம் இல்லை, இந்த தானத்தின் விளைவாக நாளைக்கு ஒரு பலன் வந்ததுன்னா அதையும் சேர்த்து தர நீ வச்சுக்கோ. இனி கிடையாது, என்கிட்ட எதுவுமே கிடையாது. இதுதான் இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு உண்டான ஒரே கதி, வேற கிடையாது. நீங்க எந்த தர்மத்தை எடுத்தாலும் சரி, எந்த மதத்தை எடுத்தாலும் சரி, என்கிட்ட எதுவும் இல்லை, என்கிட்ட பாவமும் கிடையாது, என்கிட்ட புண்ணியமும் கிடையாது, எல்லாம் உன் திருவடிக்கே இருக்கணும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் சிவார்ப்பணம். நீங்க எது வேணாலும் வச்சுக்கோ, எல்லாம் இறைவனுடைய திருவடிக்கு சமர்ப்பணம். அது புண்ணியமா இருக்கட்டும், இல்ல பாவமா இருக்கட்டும், நான் செய்யல எதையும், நான் உனக்கு ஒப்படைச்சிட்டேன். இதுதான் வீடு பேருக்கு உண்டான நிலை. நீங்க இந்த வினை தொகைக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். இந்த செய் புண்ணியத்துக்கு உங்களுக்கு அது புரியல அப்படின்னாக்கா நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. இந்த தமிழ் ஆசிரியரே சொல்லுவாங்க. ஊறுகாய்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த ஊறுகாய் சிறந்த எக்ஸாம்பிள். அது வினை தொகை. ஊறிய காய், ஊறுகின்ற காய், நாளை ஊறும் காய். அதே போல வளர்ப்பிறை, வளர்ப்பிறைன்னு ஒன்று இருக்கு. நிலா இருக்கியா? வளர்ப்பிறை. வளர்ந்த பிறை, வளரும் பிறை, நாளை வளரும் பிறை. இன்னொரு உதாரணம் இருக்கு, வேண்டாம். காடு, கடைசி காடு ஒன்று இருக்குல்ல, அது. ஆமா, சுட்ட காடு, சுடுகின்ற காடு, நாளைக்கு சுடும் காடு. இதெல்லாம் வினைத்தொகை. மறக்காது பாருங்க, என்னைக்குமே மறக்காது. அப்ப 3 காலத்தையும் உணர்த்தும். அதுதான் செய்புணி. இப்ப இந்த வீடு வேறு கிடைக்கணும், அழிவில்லாத நரகத்தை அடையக்கூடிய மனிதன் எவன் அப்படின்னாக்கா, தானமாக எதையாவது நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, நீ சரிப்பா நான் உனக்கு கொடுத்துறேன் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு அவன் வரும் பொழுது நான் கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா என்னால் அது முடியல, நீ வேற இடம் பார்த்துக்கேன், அது பெரிய பாவம். ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம்ல, மிகப்பெரிய பாவம். அதுதான் நம்மை நரகத்திற்கு முதல் படியில் கொண்டு போய் நிறுத்தும். நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், ஒரு வாக்கு கொடுத்துட்டேன், அவன் அதை நம்பி வந்துட்டான், கொடுக்கணும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா நாம் நரகத்திற்கு போவோம். யார் இல்லைன்னு சொல்லுவோமோ அவன் நரகத்துக்கு போவான். அதுவும் அழிவில்லாத நரகத்தை அடையும் வழி அதுதான். எந்த பிறவி, நடத்தை, அப்புறம் வேத படிப்பு, சாஸ்திர கல்வி ஆகியவற்றால் ஒரு மனிதனை பிராமணனாக மாற்றுகிறது. இது ஐயா சோ ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் ஒரு நாவல், எங்கே பிராமணன் எழுதியிருப்பார். அது ஒரு சீரியலாக கூட எடுத்தாங்க. உங்களுக்கு புத்தகம் கிடைக்கிறது என்ன
வேணா அலையன்ஸ் பற்றி பார்க்கணும் கேட்டுப்பாங்க. ஐலாம் சார் யார் சார் பிராமணன்? இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்குல்ல, எல்லாருக்குமே இருக்கு. நம்ம என்னமோ ஒரு உயர்வான இடத்துல வச்சிருக்கோம்ல. நம்மளுடைய வர்ணாசிரம தர்மமே அப்படித்தானே பிரிக்குது. அந்தணன், வேதம் படித்தவன் அந்தணன், வைசியன், அதுக்கடுத்துதான் சூத்திரன். வர்ணாசிரம தர்மம் அப்படிதான் பிரிக்குது. இந்த வர்ணாசிரம தர்மம் 4 இருக்கு இல்லையா? முதல்ல அந்தணன் இருந்தான், அதுக்கடுத்து சத்திரியன் இருந்தான், அதுக்கடுத்து வைசியன் இருந்தான், அதுக்கடுத்து கீழே கடைசி 4வது வர்ணத்தவன். இது வந்து காலத்திற்கு ஏற்றாற் போல மாறும், ஒரே மாதிரி இருக்காது. நீங்க முதல்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா குலகுரு சொல்றத வந்து அந்த ஊர் ராஜா கேட்டான். வசிஷ்டன் சொன்னதை தசரதன் கேட்டான், வசிஷ்டன் சொன்னதை ராமன் கேட்டான். நீங்க அப்படியே அதுக்கு அடுத்த காலம் வாங்கல. துரியோதனன் சொன்னதை துரோணாச்சாரியார் கேட்டாரு. நீ போருக்கு போய் சண்டை போடுனா போட்டாரு. அப்ப சத்திரியன் சொல்றத அந்தணன் கேட்க ஆரம்பிச்சான். சரி, அதுக்கடுத்து வைசியன் வந்தானே, அவன் நம்மள ஆட்சி பண்ணானே. ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்ற மூலமா அவன் உள்ள வந்தானே வியாபாரம் பண்றதுக்கு. அவன் நம்மளை ஆட்சி செய்தானே. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேல அவன் நம்மை ஆட்சி செய்தான். பாரத தேசத்துல மட்டும் நான் சொல்றேன். இன்னைக்கு யார் நம்மள பண்றானே தெரியலையே, இல்ல யாருக்கு இருக்கவே தெரியலையே. அப்ப இது மாறிக்கொண்டே இருக்கும். காலச்சக்கரம் எப்படி வந்து உண்டு கொண்டே இருக்குமோ அதை கேட்சார் போல இந்த வர்ணாசிரம தர்மங்கள் மாறும். இந்த வர்ணாசிரம தர்மம்னா என்ன? நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அது வந்து பிறப்பில் இருந்தோ அல்லது ஒருத்தனுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை வச்சோன்னா கிடையாது. நாங்கள் விளையாட்டா சொல்லுவோம், ஜாதிகள் இல்லை அடி பாப்பா, தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அடி பாப்பான்னு பாரதி சொன்னான். இதை நாங்கள் உட்காந்து 1வது பிள்ளைங்களுக்கோ இல்லை 2வது பிள்ளைங்களுக்கோ எடுக்கிறோம். அப்படி எடுக்கும் பொழுது ஜாதியை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். எப்படி பேசாமல் இருக்கும்? ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தைய உள்ள சேர்க்கணும்னு சொன்னால் முதல் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், 2வது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இல்லைன்னா சேர்க்க மாட்டோம். அப்போ ஏதோ ஒரு அடிப்படையில் நம்ம வரும் இல்லை, வந்தே தீரும், மாற்ற முடியாது. சரி, மெத்த படித்தவன் பிராமணனா, சந்தியாவந்தனம் 3 வேலை பண்ணிட்டா பிராமணனா? இல்லை நெத்தி நிறைய திருநீரோ அல்லது திருமணோ வச்சுட்டு கோவிலில் பூஜை பண்ணா பிராமணனா? இல்லை பூணூல் அணிந்தா? பூணூல் எல்லாருக்கும் உண்டு, அது தெரியுமா? 4 வர்ணத்தவனுக்கும் பூணூல் உண்டு. 4 வர்ணத்தவனுக்கும் பூணூல் உண்டு. எதுல போடும்ன்றதை பொறுத்துதான். சத்திரியன் சிங்கத்தினுடைய பிடரி மைய பின்னி அவன் பூணூல் போகணும். வர்ணாசிரமம் வர்ணம் அப்படின்றதே வந்து இந்த ஆசிரமம் பிரிச்சதே வந்து அவனுடைய குணாதிசயங்களை வைத்து அவனுடைய ஆடையை வைத்து பிரித்தார். ஆடையை வைத்து பிரித்தார். சத்திரியன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ரௌத்திரம் இருக்கணும், கோபம் இருக்கணும். ஒரு ராஜா வந்து நான் யாருக்கும் சண்டை போட மாட்டேன், எல்லா உயிரும் இன்புற்று இருக்க வேண்டும், நான் யாரையும் கொல்ல மாட்டேன், எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருப்பேன், யாரும் சண்டை போடாது அப்படிலாம் ராஜா சொல்லக்கூடாது. அவனுக்கு இயல்பாகவே கோபம் அப்படின்ற தீ கனல் உள்ள இருக்கணும். அப்ப அதுக்கு சிம்பிளாக, அதற்கு ஒரு அடையாளமாக அவனுக்கு சிவப்பு வர்ண ஆடையை கொடுத்தார். வேதம் ஓதக்கூடியவன் சுத்தமா இருக்கும், உடம்பில் மட்டும் புற தூய்மை மட்டும் கிடையாது, அக தூய்மையும் இருக்கும். ரொம்ப அழகா சொல்லுங்க. புற தூய்மை நீரால் அமையும், அக தூய்மை வாய்மையால் காணப்படும். வெளியில குளிச்சிடும், அழுக்கு போயிடுது, போதான் தெரியாது, போகுது. உள்ள இருக்கக்கூடிய அழுக்கு எப்படி அழுப்ப? நிறைய சேர்த்து வச்சிருக்கோங்க, எதிர்க்க பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அவனை பத்தியே பின்னாடி பேசுறோம், அது அழுக்கு இல்லையா? அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய அழுக்கை நம்ம எப்படி வெளியில கொண்டு வர்றது? அது எதனால் அமையும் அப்படின்னு கேட்டா, நாம் வாய்மையை பேசுவதால் அமையும், உண்மையை பேசுவதால் அமையும்.
இருக்க வேண்டுமா? வேதம் ஓதுபவன் தூய்மையாக இருக்க வேண்டும், உள்ளும் சரி வெளியும் சரி. அதனால அவனுக்கு வெள்ளை வஸ்திரம் கொடுத்தான். அதுக்கடுத்து வைசியன் வியாபாரம், அவனுக்கு மஞ்சள் நிற ஆடை. அதுக்கடுத்து வேளாளர், அவன் இறங்கி வேலை செய்யும். அதனால அவனுக்கு கருப்பு வஸ்திரம் கொடுத்தாங்க. கருப்போ பிரவுனோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதனுடைய வர்ணாசிரமம் அப்படின்றது இந்த ஆடையினுடைய வர்ணத்தை வைத்து பிரிந்ததுதான், அவனுடைய குணாதிசயங்களை வைத்து பிரிந்ததுதான். இவன் இங்கிருந்து பிறந்தான், இவன் இங்கிருந்து பிறந்தான், எல்லாம் அம்மா வைத்து தான் பிறந்தான். அப்போ எதை வைத்து நாம் அவனை பிராமணன் என்று சொல்றோம்? நான் சொல்லல, நான் சொல்லல, யக்ஷபிரசத்தில் இருக்கிறத அவங்களுக்கு கிடைக்க சொல்றோம். கடைசியா எல்லாம் எழுத்து ஒப்பம்னு கீழே கையெழுத்து போடணும்ல, அது நம்ம போடவே மாட்டோம். மேல இருக்கலாம் டைப் பண்ணிடுவோம், வேற யாரோ ஒரு டைப் பண்ணுவோம். கடைசியா கீழே என்ன பண்ணுவோம், ஒப்பம்னு போட்டு நம்ம கையெழுத்து சீட் போட்டு அனுப்புவோம். அந்த மாதிரி கதை. படிப்போ கல்வி தகுதியோ இல்ல செல்வ பெருந்தகையோ செல்வமோ கிடையாது. நீங்க இதுக்கு ஒரு வரலாறு சொல்லலாம். இதே மகாபாரதம் சொல்லலாம். போர் நடக்குது, 18வது நாள் யுத்தம். துரியோதனன் களத்திலேயே மாண்டு போவான். அவனை முடிச்சுட்டான். உயிர் பிரிய போகுது. அஸ்வத்தமன் போய் பார்க்கலாம். அஸ்வத்தமன் யாரு அப்படின்னாக்கா துரோணாச்சாரியாருடைய மகன். அவன் துரியோதனனுடைய நண்பனும் கூட. நேராக போய் பார்க்கலாம். துரியோதனாதிகள் எல்லாம் 100 பேரையும் கொண்டுட்டான். துரியோதனன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியே போகுது. இவனுக்கு கோபம். என்ன பண்றான்? நேரா போறான். உபபாண்டவர்கள் எல்லாம் கொண்டுட்டான். இந்த பாஞ்சாலிக்கு இவ ஒருத்தி தான் மனைவி. 5 பேருக்கும் சேர்த்து ஒருத்தி மனைவி. இவ கல்யாணம் பண்ணிட்டு வரும்பொழுதே என்ன பண்ணிட்டானா, நான் பட்ட மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது வேற யாரும் உள்ள வரக்கூடாது, நீங்க என்ன தனித்தனியா கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனா நான் தான் பட்ட மகிழ்ச்சி. அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேர், இந்த 5 பேருக்கு நிறைய திருமணங்கள், நாககுமாரியோட, நாககன்னியோட, சுபத்ரையோட, இடும்பியோட, நிறைய கல்யாணம். 5 பேரும் தனித்தனியா, அவங்களுக்கு தனித்தனியா பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. இந்த பாஞ்சாலியோடும் 5 பிள்ளைகள் உண்டு. பாஞ்சாலியோடு தர்மபுத்திரன் மூலமாக ஒரு பிள்ளை, பீமனோடு ஒரு பிள்ளை, அர்ஜுனனோடு ஒரு பிள்ளை, அப்படின்னு 5 பிள்ளைங்க தனியா. அவங்கள உபபாண்டவர்கள் சொல்றாங்க. 5 பேரும் ஒரே தாய்க்கு பார்க்கணும், உபபாண்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே கருட்கஜனை கொண்டாச்சு. அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்த குழந்தை அவனையும் கொண்டாச்சு. இப்ப உபபாண்டவர்களையும் கொண்டுட்டான் அஸ்வத்தம். அவனுக்கு கோபம், அந்த வேல் கொண்டுட்டான். இனி பாண்டு வம்சமே இருக்கக்கூடாது, பாண்டுவினுடைய வம்சமே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி நேரா போறான். பாண்டு வம்சம் இல்லாமல் போறதுக்கு என்ன பண்ணலாம்? உத்தரையினுடைய கர்ப்பம், அந்த கருவை கலைக்க வேண்டும். என்ன பண்ணிட்டான் அஸ்வத்தமன்? பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி, பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அது அந்தரத்துல நிக்குது. அர்ஜுனன் அதற்கு எதிராக இன்னொரு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டான். ஒரு பிரம்மாஸ்திரமே ஒரு உலகத்தை அழித்து விடும், கம்ப்ளீட்டா அழிச்சு. இப்போ 2 பிரம்மாஸ்திரம் மேல நிக்குது, அந்தரத்துல நிக்குது. இந்த
கிருஷ்ணர் பார்த்தா 2 பேருக்குமே அறிவு கிடையாதா? உலகத்தை அழிக்க போறீங்களா 2 பேரும்? அர்ஜுனா நீ திருப்பி வாங்கு. அர்ஜுனன் சொன்னா, கிருஷ்ணா இப்ப நான் பிரம்மாஸ்திரத்தை ரிட்டர்ன் வாங்கினா என்னுடைய குழந்தை உத்தரையினுடைய கருவிலே இருக்கக்கூடிய குழந்தை அந்த கரு கலந்துடும். ஏன்னா இப்ப அதுக்கு அந்த பிரம்மாஸ்திரம் அதுதான் நிற்குது. என்னுடைய வம்சமே நிர்மூலமாகிவிடும், பாண்டுவினுடைய பரம்பரையே இனி இருக்காது. இல்ல நான் பார்த்துக்கிறேன், இல்ல என்னால் முடியாது அப்படிங்கிறோம். அந்த பக்கம் அஸ்வத்தமன் கிட்ட போய் பேசலாம், நீ அந்த பிரம்மாஸ்திரத்தை ரிட்டர்ன் வாங்க, நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், அவன் வாங்குவான், நீயும் வாங்கு. அவன் முடியாது, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நீங்க போட்டுட்டீங்க, இனி பாண்டுவினுடைய வம்சத்துக்கு கிருஷ்ணர் எவ்வளவு கேட்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேல அஸ்வத்தமன் சொல்லிட்டான், இல்ல அப்பா எனக்கு பிரயோகம் பண்றதுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, திருப்பி வாங்கறதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லிட்டாங்க, அதனால நான் பிரயோகம் பண்ணிட்டே எனக்கு திருப்பி வாங்க தெரியாது. எவ்வளவு கோபம் வரும் அந்த இடத்துல, அவ்வளவு கோபம். ரொம்ப உண்மையா போயிட்டு அர்ஜுனன் சொன்னாரு, நீ ரிட்டர்ன் வாங்கு, உன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை நீ திருப்பி எடு. கிருஷ்ணா நான் திருப்பி சொல்றேன், நான் திருப்பி எடுத்தா அந்த பிரம்மாஸ்திரம் என்னுடைய உத்தரையினுடைய கருவை கலைத்து விடும். இல்ல அந்த கருவை நான் காப்பாற்றி தருகிறேன், சத்தியம் செய்து கொடுத்தான் பாஞ்சாலி. உன்னுடைய வம்சத்தை நான் தழைக்க வைக்கின்றேன் அப்படின்னு பாஞ்சாலி சத்தியம் செய்தான். அர்ஜுனன் சொல்லி கொடுத்திருக்கார் துரோணர். என்ன பண்றான், அந்த பிரம்மாஸ்திரத்தை மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்தான். எடுத்த உடனே அஸ்வத்தமனுடைய பிரம்மாஸ்திரம் நேரா போகுது, உத்தரையினுடைய கருவை கலைத்து அது துண்டமாக வெளியில விழுந்துச்சு. பாஞ்சாலி ஒரு பக்கம் அழகா, சுபத்திர ஒரு பக்கம் அழகா, மற்ற மாணவர்களும் அழகாங்க. உத்தரை மயக்கத்துல இருக்கான், கரு கலைந்து விட்டது. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, இந்த விளைவுக்கு காரணம் யாருனாக்கா அஸ்வத்தம். அவனை சபிச்சார், நீ இந்த கலியுகம் முடியும் வரை உயிரோடு இருக்க வேண்டும். நம்மள உயிரோடு இருக்கிறது எவ்வளவு அழகா வரணும்னு நினைக்கிறோம், இல்லைங்க சாபம். அது ஒரு வயசு வரைக்கும் தான் அழகா தெரியும். ஒரு 60 ஒரு 70 நம்மளுடைய வேலையை நம்ம செய்கிற வரைக்கும் தான், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜாலியா தெரியும். நமக்கு யாராவது கண்டினியூவா வேலை செய்யறதுக்கு வந்துட்டாங்கன்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்ம தேவைப்பட மாட்டோம். இடத்துல இறைவன் நம்ம தானே கேட்கணும், படுக்கையில போடாம கூப்பிட்டு போயிருப்பான். இது சாபமாக அஸ்வத்தமனுக்கு மாறுது. நீ கலியுகம் முடிகிற வரைக்கும் உயிரோடு இருப்பாய். அவனுக்கு இங்க நெத்தில ஒரு கண்ணு பிடுங்கி எரிஞ்ச கிருஷ்ணன் ஆறாத புண்ணாக மாறியது. நீ இந்த புண்ணோடும் இந்த நோயோடும் இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் நீ இருக்கணும். இதனுடைய சாபம் கொடுத்தார். கரு கடைந்து விட்டது, நேரம் போனார். கருவை சதை குண்டத்தை அப்படியே எடுத்தார். கிருஷ்ணர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றேன், நான் பிரம்மச்சாரி என்பது உண்மையானால் இந்த கரு உழைக்க கடவுள். நான் கண்ணன் சொன்னேன், நான் பிரம்மச்சாரி என்பது உண்மையானால் இந்த கரு பிழைக்க கடவுள்.
ராமனையும் ஏற்றுக்க முடியாது பிரம்மச்சாரி. ஏன்னா சகபக்தியாம் சாலட்சியம்னு பக்கத்தில் சீதாம்மா இருப்பாங்க. இவருக்கு ஒரு அம்மா இல்லை, 8 பட்ட மகிழ்ச்சி, 8 மகாலட்சுமியும் 8 அவதாரம் எடுத்து 8 பேரையும் கல்யாணம் பண்ணி 8 பேரையும் ஒன்னா ஒரே சிம்மாசனத்துல உட்கார வச்சார். இது இல்லாம நரகாசுரன் ஒரு சில கன்னிகையெல்லாம் கடத்திட்டு போனான். அதையெல்லாம் வீட்டு கொண்டு வந்தார். அவனை அழிச்சு அவனை அந்த கன்னிகை அந்த பெண்களை எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க பெற்றோர்லாம் சொன்னாங்க, இப்படி அரக்கன் கிட்ட போயிட்டு வந்தாங்களே, நீ என் பண்ணி யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க, கவலைப்படாதீங்க, நான் வாழ்க்கை தரேன். அவர் அத்தனையும் கல்யாணம் பண்ணிட்டார். அது ஒரு 108 பேர், 100 பேர் நினைக்கிறேன். அப்ப இதுவும் அது ஒரு 8, இது ஒரு 100, மொத்தம் 108. இது இல்லாம கோபஸ்ரீகள் ஒரு 16 லட்சம் பேர். 2 வயசுல இருந்து 200 வயசு இருக்கிற வரைக்கும் கோபஸ்ரீகள் கண்ணனையே தன்னுடைய கணவனாக பாவித்து வாழ்ந்தார்கள் அப்படின்னு பாகவதம் சொல்லி. ஏன்னா ராசகிரீடை பண்ணும் பொழுது நந்த கிராமத்துல இப்ப ராசகிரீடை பண்றாரு. அந்த வனத்துல ஒரு கண்ணனுக்கு ஒரு கண்ணன், 2 பக்கம் 2 பெண்கள், 2 பெண்களுக்கு நடுவில் ஒரு கண்ணன். இப்படியே கிட்டத்தட்ட 16 லட்சம் கோபிகைகளுடன் ராசலீலை பண்ணா கிருஷ்ணர். இதெல்லாம் சொல்லிட்டு அவர் எப்படி நம்ம பிரம்மச்சாரி. அப்ப குழந்தை எப்படி குழைக்கும்? சார் குழந்தை குழைச்சு இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. அவன் சரியான தியாகராஜ் சமயானிக்கு தப்பு மாட்டலாட அப்படின்ற தியாகராஜர் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி போய் சொல்லுவாங்க. சரி வளர்ந்தா மாத்திப்பான்னு பார்த்தா சில பேர் இந்த குழந்தையா இருக்கும் சில சேஷத்தெல்லாம் பண்ணுவாங்க, கொஞ்சம் வளர்ந்தோடனே அதெல்லாம் மாத்திடுவாங்க. இவன் மாத்தவே இல்லை, போய் சொல்லிட்டே இருக்கான். எப்படி இது சாத்தியமாகும்? இது வியாக்கியானம் எழுதுனாங்க. பிரம்மச்சாரி அப்படின்றதுக்கு என்ன இலக்கணம்? கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதா? இல்ல, எவன் ஒருவன் தன்னுடைய அறம் தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்றோமே, அதையெல்லாம் கடைபிடித்து தர்மத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகின்றானோ அவன் பிரம்மச்சாரி. பொய் சொல்லாம இருக்கணும், பிறருக்கு உதவி செய்யணும், பிறருடைய துன்பத்தை நன்துன்பமாக கண்டு வருத்தப்படணும். இதெல்லாம் எவன் ஒருவன் செய்கின்றானோ அவன் பிரம்மச்சாரி. அதேதான் இங்க அந்த நோக்கம் விளக்கம் சொல்றான். எவன் ஒருவன் தன்னுடைய தர்மத்திலிருந்து விலகாமல் இருக்கின்றானோ அவன் பிராமணன், அவன் அந்தன். அந்தனுக்கு என்னென்னமோ இலக்கணமா வச்சிருந்தோம், அதெல்லாம் கிடையாது. கோவில்ல பூஜை பண்ணா பூஜை பண்றது, 3 வேளை சந்தியாவனம் பண்றது, அக்னிஹோத்திரம் பண்றது, இதெல்லாம் கிடையாது. தர்மத்தின்படி வாழ வேண்டும். தர்மம் நமக்கு என்ன சொல்லுதோ அதன்படி நாம் சீரிய முறையில் நாம் வாழ, அவன் தான் பிராமணன். நான் சொல்லல, ஏற்புடைய வார்த்தைகளை பேசும் ஒருவன் அடையும் லாபம் என்ன? நான் எல்லார்கிட்டையும் இனிமையா பேசுறேன், எனக்கு என்ன லாபம் வரும்? நான் யாரையும் ஒரு வன்சொல் சொல்றது இல்லை. இனிய உணவாக இன்னாத பொருள் கண்டிருப்ப காய் கவர்ந்தச்சு. கனி இருக்கும் பொழுது யாராவது காய் எடுத்து சாப்பிடுவாங்க. திருக்குறளை சொல்லும் போது என் பிள்ளைங்க சொல்லுங்க, சார் மாம்பழத்துல மாங்காய் நல்லா இருக்கு சார். மாங்காய் நல்லா இருக்கும், ஆனா மாம்பழம் கூட இனிப்பா இருக்காது. நிறைய இன்சொற்கள் இருக்க, வன் சொற்கள் ஏன் எடுத்து பேசும்? அப்படி பேசுறதுனால வரக்கூடிய லாபம் என்ன? நம்ம எல்லாமே இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தானே போயிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் இருந்தால் தான் நம்ம அந்த வேலையை செய்யணும். அப்ப நம்ம நல்லவனாவே இருக்கிறதுக்கு என்ன லாபம்? என்ன லாபம் அப்படின்னாக்கா, ஏற்புடைய வார்த்தைகளை பேசும் ஒருவன் அனைவருக்கும் ஏற்புடையனாகவே இருக்கின்றான். எவன் ஒருவன் இனிமையாக எல்லோரிடமும் பழகுகின்றானோ அவனுக்கு அவனிடம் பழகக்கூடிய அனைவரும் இனிமையாகவே இருப்பார்கள். a plus b whole square is equal to a square plus b square plus 2ab. அல்ஜிப்ரால தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா மட்டும்தான். இந்த பக்கம் LHS is equal to RHS. அந்த மாதிரி
நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம நல்லதா பேசணும்னா நம்ம கிட்ட பேசுறவங்க நல்லதா பேசுவாங்க. நீ வேற அப்படிலாம் நடக்க மாட்டேங்குது. நம்ம எல்லாருக்கும் நல்லவனா தான் இருக்கணும். நமக்கு வர்றதெல்லாம் விஷமா வருது. நம்ம கிட்ட வர்றதெல்லாம் நம்ம கிட்ட சொல்றதுன்னு வருது. நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நான் ஒன்னு சொல்லட்டுமா, இந்த மாதிரி சொல்றவங்க கிட்ட மட்டும் நான் விஷயத்த சொல்றேன். ஒண்ணுங்க, நம்ம யாரையும் பார்த்து காப்பி பண்ண வேண்டாம். நாம் நாமவே இருக்க வேண்டும். சரி, அதனுடைய லாபம் என்ன? நாம் நாம இருப்பதே பெரிய லாபம். பிரிதொரு லாபம் தனியா வேண்டாம். இறைவனுடைய திருவடியை ஏன் அடைய வேண்டும்? அதனுடைய லாபம் என்ன? எல்லாம் போய் இறைவனை பற்ற வேண்டும், இறைவனை பற்ற வேண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் சொல்றோம், இங்க வரக்கூடிய எல்லாரும் சொல்றோங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன, எல்லாரும் நிறைய பேர் எங்கெங்கயோ போறோம், எப்படியோ வரும். ஆனா இறுதியா கடைசியா எங்க போய் முடிப்பாங்க? இறைவனை பற்ற வேண்டும். அவ்வளவுதானே மூல பரம்பொருள். அதுதானே. அதை நாம் பற்றி பிடிக்க வேண்டும். அப்படி பிடிக்கும் பொழுது என்ன லாபம் இருக்கு? அதை பிடிக்கிறதே லாபம் தான். அதை பிடிச்சு வச்சுக்கிறதே லாபம் தான். அதுக்கு தனியா பிரிந்த ஒரு லாபம் வேண்டாம். அதுவே பெரிய லாபம். அந்த லாபத்துக்காகவே, அந்த இனிமைக்காகவே நாம் அவனை சேர வேண்டும். அப்ப இனிமையான வார்த்தையை பேசுபவனுக்கு தன்னை சூழ்ந்திருப்பவர்களும் இனிமையாகவே இருப்பார்கள். 116வது கேள்வி, எப்பொழுதும் தீர்மானத்தோடு செயல்படும் ஒருவன் அடையும் லாபம் என்ன? எப்பயுமே எதை எடுத்தாலும் ஒரு வெற்றியை நோக்கி நம்ம போறோம். இதுக்காக தான் நம்ம போறோம், இதுக்காக தான் போறோம். தீர்மானத்தோடு செயல்படும் ஒருவன் தான் முயற்சிப்பதை வெற்றி அடைகிறான். அவன் எதை தேடுறானோ அதை அடையணும். அதுதான் அவனுக்கு உண்டான தீர்மானம். தனியா வேற எதுவும் கிடையாது. நிறைய நண்பர்கள் உடையவன் அடையும் லாபம் என்ன? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நானே சொல்லுவேன். அப்புறம் நீங்க சந்தானம் சொல்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ல எதுப்பா நல்லவன் கேட்டவங்கலாம் சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ்னாலே நல்லவன் தான்ப்பா. இல்லை, நம்மை அழிக்கக்கூடிய நண்பர்களும் நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க. சார் நம்ம ஒரு தப்பு பண்றோம், சார் நம்ம ஒரு தப்பு பண்றோம். இப்படி பண்ணும் பொழுது இது தவறுன்னு சொல்லி இடித்து திருத்தக்கூடிய நண்பன் தான் சிறந்த நண்பன். அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நம்முடைய நண்பன் ஒரு தவறு செய்யலாம், ஒன்றும் இல்லை, படிக்கலாம். அவன் காப்பி அடிக்கும் போது நீ அடிச்சு கொஞ்சம் போடுறா அப்படின்னு சொல்லுவேன். அவன் காப்பி அடிக்கிறது தப்புன்றத அவங்ககிட்ட சொல்லணும். சில பேர்லாம் என்ன பண்ணுவான், அது பள்ளிக்கூடத்தில் நிறைய நடக்கும். நம்ம பூத கண்ணாடி வச்சு பார்க்கணும் அந்த பிட்டை. அவன் எப்படி எழுதுவான்னு தெரியாது. ஒரு 5 மார்க் கேள்வி, 2 பக்கம் கேள்வியை கையிலேயே சின்ன சின்னதான் எழுதியிருப்பான். 2 பக்கம் இருக்கும் அந்த கேள்வி. இந்த பக்கம் ஃபுல்லா எழுதி அடுத்த பக்கம் எழுதியிருப்பான். ஃபுல்லா அதுலேயே பொடி எழுத தான் இருக்கும், ரொம்ப பெருசு தான் இருக்கு. அதை இத்தனோட பேப்பர்ல எழுதியிருப்பான், 2 பேப்பர்ல. அதை எழுதுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரமா தான் இருக்கும், இல்லை ஒரு 1 மணி நேரமா தான் இருக்கும். உட்காந்து அதை பேப்பர்ல வச்சு எழுதுவான். அவன் கேட்ட நேரமோ இல்லை நம்ம நேரமோ நம்ம கிட்ட அது மாட்டிடும், பிடிச்சிருக்கும். அவன் அடுத்த கேள்வி என்ன கேட்போம், இதை எழுதுற நேரத்துக்கு அது படிச்சிருக்கலாமா? அவன் பதிலுக்கு மனசுல சொல்லுவான், வெளியே சொல்ல முடியாது, அடிச்சுவோம்ல மனசுல சொல்லுவான். அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தா நான் ஏன் இங்க உட்காந்து விட்டா எழுதுறேன்? இல்லை, பிட்டடி நான் தான் சொல்லுவேன், பிட்டடிக்கிறது ஒரு ஆர்ட், அது ஒரு கலை. என் பிள்ளைங்கிட்ட சொல்ற மாதிரியே சொல்றேன். பிள்ளைங்கிட்ட தான் சேரா இல்லை வேற ஏதாவது ஒரு உள்ள ஏதாவது வந்துருச்சா, எல்லாரும் விட்டு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, நீ விட்டு அடி, மாட்டிக்காம அடி. அது ஒரு கலை, அது ஒரு ஆட்சி. ஆனா என்ன கர்மம்னா என்கிட்ட மாட்டிப்பான், கண்டிப்பா மாட்டிப்பான். எங்கேயோ ஒரு இடத்துல அவன் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணுவான், நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். இல்லை அவன் எக்ஸாம் ஆகுது தப்பிச்சுட்டானா பேப்பர் திருத்தும் போது மாட்டிப்பான்.
சார் வழக்கமாக திருக்குறவங்களுக்கு எங்களுக்கு தெரியும்ல, இது எழுதும், இது எழுதாது, இது அச்சடிச்சா மாதிரி வச்சிருக்கு, இது எங்கேயோ பார்த்து எழுதிருக்கு. இதை விட இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா, முன்னாடி டாப் அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ்லாம் இருக்கும். ஒரு ஹால் எடுத்துக்கிட்டாக்கா 20 பேர் உட்கார வைக்கிறோமா, 20 பேர் பேப்பர் ஒரே மாதிரி இருக்கும். ஒன் வேர்டு 16வது தப்புனா அந்த 20 பேருக்கு 16வது தப்பா இருக்கும். தொக்க ஈஸியா மாட்டிக்கும். எவனோ ஒருத்தர் தப்பா சொல்லி கொடுத்துருக்கான், 20 பேர் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நாங்கள் கூப்பிட்டு கேட்போம், இல்லை சார் நான் நினைச்சேன் இதுக்கு இந்த ஆன்சர் வராது, இதுதான் வரும்னு நினைச்சேன், ஆனால் அவன் சொன்னான் அதனால எழுதிக்கும். ஏண்டா அவன் தான் சொன்னானே, உங்களுக்கு தான் இல்லைன்னு தெரியுது, நீயாவது கரெக்டான ஆன்சர் எல்லாம். இல்லை சார் அவன் சொன்னா கரெக்டாக இருக்கும்னு எழுதிட்டு சார். அவனை நம்புற ஒன்று நம்ப மாட்டேறியா பையா. மற்ற எல்லா தொழிலும் புனிதமான தொழில் தான், ஆனால் ஆசிரியர் தொழில் எப்படி தெரியுமா, டீச்சிங் ஃபீல்டை பொறுத்திருக்கோம். அங்கே உள்ள இருக்கிற நம்மளை இளமையாகவே வச்சிருக்கோம், இளமையாகவே வச்சிருக்கோம். நீங்க எடுத்து பாருங்களேன், ஒரு 60 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் எடுத்து பாருங்களேன். இப்போ கரெக்டா இருக்கக்கூடிய பசங்கள்லாம் அவங்க எடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 15 வயது 16 வயது மாணவர்களை போலவே அவங்களுடைய ஆட்டிடியூட் இருக்கும். அது ஆசிரியர் தொழில அரைப்பணி அரைக்கா குணி அரைப்பணி அதெல்லாம் சும்மா கதை, அதெல்லாம் ரெண்டாவதுன்னு வச்சுக்கணும். நம்ம அவங்களோடவே நம்ம இருக்கும்பொழுது அவங்க என்னென்ன பண்றாங்களோ நமக்கு அது தோணும். அதான் சொல்லுவோம், அவன்கிட்ட சொல்ற விஷயம் நிறைய நண்பர்களை சேர்க்கும், ஆனால் நல்ல நண்பர்களாக சேர்க்கும். மனைவி ஒரு மந்திரி போல. ஏன் மந்திரினாக்கா, மந்திரி இடிச்சு திருத்தணும், தப்பு இருந்தா அந்த இடத்துல அதை இடித்து அரசனுக்கு சொல்ல வேண்டும். அந்த நிலையில் இருக்கக்கூடியவன் தான் உண்மையான மந்திரி ஒரு ராஜாவுக்கு. அதனால்தான் மனைவியை மந்திரி ஸ்தானத்துல வச்சோம். தப்பு பண்றப்பா, இந்த மாதிரி பண்ணாத, இது சரியா இருக்காது, சரியா வராதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்படி சொல்லிட்டானா அது சரியா வராது. நம்ம அதுக்கப்புறம் நீ வாய வச்சா அதெல்லாம் வேற. உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுடைய நண்பர் ஒருத்தன் வந்திருக்கான், சுரேஷ்னு வச்சுக்கோங்க, வந்திருக்கான், ஒரு 500 ரூபா பணம் கேட்கறான். நம்ம கையில இருக்கும், ஆனால் எடுத்து கொடுக்க மாட்டோம். உள்ள போயிட்டு வருவோம், இருப்பா உள்ள போயிட்டு எடுத்து போறேன். அவன் கிச்சன்ல இருப்பா. இந்த மாதிரி சுரேஷ் வந்திருக்கான், கேட்டது இல்லை ஏதோ கஷ்டமா ஒரு 500 ரூபா கேட்கறான், 2ஆம் தேதி போல கொடுத்துட்றானா, இல்லை 1ஆம் தேதி போல கொடுத்துட்றானா, கொடுங்க 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 அப்படின்ட்டானா கொடுக்காதுன்னு அர்த்தம். அப்படியா சரி என்ன பண்ணலாம்ப்பா அப்படின்னா அவன் யோசிக்கிறான்னு அர்த்தம், நம்மளை யோசிக்க சொல்றான்னு அர்த்தம். இல்லைப்பா அப்படின்ட்டானா போனா வராதுன்னு அர்த்தம். அது நாங்கள் எவ்வளோ சைக்காலஜி படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் இது சைக்காலஜி தனி. பெண்களுடைய சைக்காலஜி ரொம்ப புதுசு. கம்மின்னு சொன்னேன், கடலுடைய ஆழத்தை கூட கண்டுபிடிச்சலாம், பெண்ணுடைய அடி மனசில் இருக்கக்கூடிய எண்ணத்தை கண்டுபிடிக்க முடியாது. என்ன கண்டுபிடிக்கிறானே, அது என்ன யோசிக்கிறானே தெரியாது. அப்போ நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? அப்ப நிறைய நண்பர்களை உடையக்கூடியவன் அடையக்கூடிய லாபம் என்ன அப்படின்னாக்கா, அவன் மகிழ்ச்சியாக இருப்பான், மன மகிழ்ச்சியோடு இருப்பான். நான் திருப்பி சொல்றேன், நல்ல நண்பர்களாக இருந்தால் மன மகிழ்ச்சியோடு இருப்பான். நீங்க கிசிராந்தையாருடைய வரலாறு தெரிஞ்சுனாக்கா அவங்களுக்கு தெரியும். கிசிராந்தையார் ஒரு கவிஞர் இருக்கார், வயது தாண்டிடுச்சு, மூப்பை எட்டி விட்டார். அங்க ஒரு முடி கூட நிறைய. அப்போ அவருடைய நண்பர் கேட்டார், எப்படி உங்களுக்கு கவிஞரே ஒரு முடி கூட நரைக்கவில்லை? எனக்கு இடித்து திருத்தக்கூடிய மனைவி, நான் சொல்லும் சொல்லை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை செய்யக்கூடிய வேலையாட்கள், மூன்றும் எனக்கு அமைந்திருக்கிறது. அதனால எனக்கு கவலை இல்லை. எனக்கு நிறைய நினைச்சிருச்சு. ஏன்னா என் பொண்ணு நான் 3 வாட்டி கத்தினாலும் திரும்பி பார்ப்பேன். அதான் சொல்லு, பொண்ணு டவாலி கத்துற மாதிரி கத்தணும், வேதாம்மா 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 அப்படின்னு கத்தணும். அதுக்கப்புறம் 3வது என்னப்பா அப்படின்னு. அப்போ கவலை இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னாக்கா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும்.
நல்ல நண்பர்கள் அமைய வேண்டும். 118வது கேள்வி, அறத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவனுக்கு அடையும் லாபம் என்ன? அறம்தான் வாழ்க்கை, அறம் சார்ந்த வாழ்வை நான் நடத்துகிறேன் அப்படின்றவனுக்கு என்ன லாபம் இருக்கு பெருசா? இந்த உலகில் மட்டும் கிடையாது, இனி அடுத்து அவன் மேலே சென்று அந்த உலகத்தை ஆண்டாலும் அவனுக்கு இன்பம் கிடைக்கும். அதுதான் அறத்தின் பயன். சும்மா நல்லது செய் நல்லது செய் நல்லது செய்ன்னு சொல்றீங்க. நல்லதுன்னா என்ன கிடைக்கும்? நல்லா இருக்கு. அதை விட வேற என்ன வேணும்? உண்மையில் மகிழ்ச்சியானவன் யார்? உண்மையிலேயே மகிழ்ச்சியானவன் யார்? எக்ஸ்பிரஷன் சொல்லுங்க, திருப்பி அதை பதிவு பண்றேன். கடனுக்கு ஆட்படாமல் இருப்பவன், வீட்டில் இருந்து போகக்கூடிய தேவை இல்லாமல் இருப்பவன், ஒரு நாளில் ஒரு பகலை 8 பகுதிகளாக பிரித்து அதை வரும் 5வது அல்லது 6வது பகுதியில் சொற்பமான காய்கறிகளை தன்னுடைய இல்லத்தில் சமைத்து உண்பவன். இந்த 3 பேர் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருப்பவன். நான் திருப்பி சொல்றேன், கடனுக்கு ஆட்படாமல் இருக்கும். கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நம்ம மனசு நம்மகிட்ட இருக்கும். கடன் இல்லாத இருக்க சந்தோஷம். ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் இதை இன்னொருத்தர் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்ப கடன் கிடையாது, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. தன்னுடைய வீட்டிலிருந்து நான் வெளியில போய் சம்பாதிச்சுட்டு வந்தாதான் எனக்கு சாப்பாடு, இன்னைக்கு போல எனக்கு உடம்பு முடியல, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்றவர். அதுக்கடுத்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்து உண்ணக்கூடியவர். தன்கிட்ட இதான் இருக்கு, இது போதும், உணவுக்காக பிரயத்தனப்பட வேண்டாம், வெளியில போய் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. இந்த 3ம் இருந்தால் அவன் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கடுத்து அதிசயமானது எது? இந்த செத்த பணங்களை சுற்றி நாளை சாகும் பணங்கள் அழுது கொண்டிருப்பது. இந்த செத்த பணத்தை சுற்றி நாளை சாகும் பணங்கள் அழுது கொண்டிருப்பது. சரி, இதெல்லாம் பார்த்துட்டாவது அது திருந்துதா? திருந்தாது. இன்னும் சேர்க்கணுன்ற ஆசை வரும். உலகம் நிலையில்லாதது, இந்த வாழ்க்கை நிலையில்லாதது, இந்த ஜென்மம் நிலையில்லாதது அப்படின்றத உணர்ந்த பிறகும் வீடு வாங்கணும், லோனு கட்டணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும். சரி, அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு வாங்குறேன், அந்த வீட்டில் நாளைக்கு உங்களை வச்சிருப்பானா? இது 2 வகையில் எடுத்துக்கலாம். உயிரோட இருக்கும்போது சரி, செத்ததுக்கு அப்புறமும் சரி. ஒரு சொல்லுவாங்க, நடந்து போயிட்டு இருக்கான், அவனுடைய செருப்பு அறுந்துச்சு, காலில் போட்டு செருப்பு அறுந்துச்சு. இப்போ பக்கத்தில் ஏதோ தெரிஞ்சவங்க விடு, நான் கொஞ்சம் வெளியில போறேன், 2 நாள் ஆகும் வரதுக்கு, செருப்பு அறுந்துச்சு, புது செருப்பு இங்கே விட்டுட்டு போறேன், 2 நாள் கழிச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன், என்ன சொல்லுவோம்? ஐயோ, தாராளமா என்னை விட்டுப்போம், இது என்ன, அதான் ஓரமா பரவாயில்ல, இருந்துட்டு 500 ரூபாய் செருப்பு, அதை நம்ம பத்திரப்படுத்தி இல்லை பத்திரப்படுத்தக்கூடிய இடத்துல இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம கேட்கணும். எடுத்து வளர்த்து நமக்கு ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வீடெல்லாம் வாங்கி கொடுத்த அப்பா இறந்துட்டார். ஒரு மழை வருது, அதே நண்பருடைய வீடு வருது, எங்க அப்பா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தார், 2 கோடி ரூபாய்க்கு வீடு வச்சிருக்காரு, மழை பெய்யுது, நனையிறாரு, ஒரு 10 நிமிஷம் உங்க வீட்டில் ஒதுங்க, ஒத்துப்பா இல்லை வச்சுட்டு போறேன். சரி, எங்க அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீடு, எங்க அப்பா ஒரு 2 நாள் இந்த வீட்டிலே இருக்குமே, சந்தோஷமா இருக்குமே, நிம்மதியா இருக்குமே. காலையில் போனால் நைட் எடுத்துருமே, அதிகபட்சம் மறுநாள் காலையில் எடுத்துருவோமே, வச்சுக்க மாட்டோமே, கிடையாது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் நிலையில்லாதது, இதுதான் அதிசயம்.
அப்ப நாளைக்கு நமக்கும் இதே நிலைதான் என்று தெரியாமல் நாம் சேர்த்துக்கொண்டே இருக்கிறோம். எதை? செல்வம் என்ற பெயரிலே பாவத்தை சேர்த்துக்கொண்டே இருக்கிறோம். நீங்க செல்வம்னா பணத்தை மட்டுமே யோசிக்கிறது. எது வாதை? வாதம் செய்து எந்த ஒரு குறிப்பிட்ட முடிவுக்கும் வழிவகுக்காது. வாதம் கட்டாயமா வழிவகுக்கு. அது ஒரு டிபேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு முடிவு கிடையவே கிடையாது. பண்ணிக்கிட்டே போகலாம். எப்படி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே போகலாமோ அதே போல வாதம் பண்ணும் பொழுது போயிட்டே இருக்கும். எதை சொல்லுவாங்க? பிடிவாதத்துக்கு மருந்து உண்டு. சரி, வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. வாதம் உண்மையே வாதம் வந்து தெரியுமா? பித்தம், வாதம், சிலேத்தம் நினைக்கிறதுல இந்த 3 நாடிகள் ஓடும். எது அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய உடம்புடைய நிலை மாறும். அப்ப அந்த வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. அப்ப வாதம் பண்றோம், இந்த வாதம் வேற, அந்த வாதம் வேற. அப்ப டிபேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு முடிவு கிடையாது. அப்ப அனைவராலும் ஒரு முடிவு ஏற்றுக்கொள்ளப்படுகிற அளவுக்கு வருதுனாக்கா அதுதான் சிறந்த பாதை. தினமும் வரக்கூடிய செய்தி என்ன? அறியாமை நிறைந்த இந்த பூமியில் ஒரு பெரிய பகல் பொழுதும் இரவு பொழுதும் எரிபொருளாக கொண்டு சூரியனின் நெருப்பையும் மாதங்களை பருவங்களாக மாற்றி இந்த காலத்தை சமைத்துக் கொண்டே இருக்கிறோமே, இதுதான் செய்தி. இந்த காலம் நமக்கு நித்தம் ஒரு செய்தி. சூரியன் அப்படின்ற நெருப்பு, பகல் இரவு அப்படின்னு சொல்லக்கூடிய பருவங்கள் மாறி மாறி வரக்கூடியது. இதில் வரக்கூடிய எல்லா செய்திகளும் நமக்கு ஏற்புடையது. உண்மையில் யார் மனிதன்? நல்ல கேள்வியில. உண்மையில் யார் மனிதன்? ஒருவனது நற்செயலின் அறிக்கை சொர்க்கத்தை அடைந்து பூமி எங்கும் பரவுகிறது. இந்த அறிக்கை நீடிக்கும் வரை அவன் மனிதனாக போற்றப்படுகிறான். இறந்ததற்கு பிறகும் எவன் ஒருவன் மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவன் மனிதன். வந்தவர் போடி போனவர் போடி மக்களின் மனதிலே நின்றவர் ஒருவன், அவன் தான் மனிதன். 60 ஆண்டு காலங்கள் காமராசரை இறந்த பிறகும் நாம் இந்த காமராசரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவரை போல ஒரு நல்ல ஒரு மனிதன் உண்டா? பிரதமர்களை எல்லாம் உருவாக்கிய கிங் மேக்கர் சொல்லி கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர். எவ்வளவு சொத்து இருக்கலாம்? கல்யாணம் சொத்து இருக்கலன்னா கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணாதான் மனைவி கேட்பான். இந்த இடத்துல ஒரு பங்களா வாங்கி கொடு, அந்த இடத்துல ஒரு வீடு வாங்கி கொடு, இந்த எஸ்டேட் வாங்கி கொடு. அப்புறம் புள்ள வரும், பிள்ளைக்கு ஒன்று கேட்கும். அப்புறம் மருமகள் வரும், மருமகள் ஒன்று கேட்கும். பொண்ணுக்கு வரும், பொண்ணு ஒன்று கேட்கும். எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்க. மனுஷனாலே கல்யாணம் பண்ண அவரை மாதிரிதான் இப்போ ஒரு ஜென்மா இனிமேல் யாரும் வாங்க முடியாது. இன்னைக்கு கல்வி தமிழ்நாட்டில் இருக்குனாக்கா அதுக்கு வித்திட்டவர் அவர் தான். பள்ளிக்கூடங்கள் இருந்தா அதுக்கு வித்திட்டவர் அவர் தான். அப்ப இறந்த பிறகும் ஒரு மனிதனை பற்றி நாம் பேசுகின்றோம் அப்படின்னாக்கா அவன் தான் மனிதன். 124வது கேள்வி யக்ஷப்பிரசனம் முடியக்கூடிய அந்த தருணம். அனைத்து வகை செல்வங்களையும் உண்மையாக கொண்டிருக்கக்கூடிய மனிதன் யார்? எல்லா செல்வங்களும் ஒருத்தருக்கு இருக்குமா அப்படின்றது ஏற்புடையதும் ஏற்புள்ளாததும் இன்பமும் துன்பமும் கடந்த காலமும் எதிர்காலமும் துன்பமும் கடந்த காலத்தின் எதிர்காலமும் எல்லாவற்றையும் எவன் ஒருவன் சமமாக பார்க்கின்றானோ அவன் தான் உண்மையான மனிதன், உண்மையான செல்வம். எல்லாத்தையும் சமமாக. சரி, இன்பம் வருது, மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது. துன்பம் வருது, வருத்தப்படக்கூடாது. நமக்கு இன்னைக்கு 1 கோடி ரூபாய் வருது, ஆஹா வந்துருச்சு அப்படின்னு ஆடக்கூடாது. ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும். அப்ப நம்ம உயர 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 நம்ம தாழ்ந்து போகணும். அப்ப அந்த செல்வம் தான் உண்மையான செல்வம் அப்படின்னு யக்ஷப்பிரசன்னம் இங்க 124வது கேள்வியில இங்க முடிக்கிறார். இந்த யக்ஷப்பிரசன்னம் முடிச்சதுக்கு அப்புறமா தர்மபுத்திரன் எல்லா விளக்கங்களையும் சொல்லிட்டான். சொன்னதற்கு பிறகு யக்ஷன் என்ன பதில் அளிக்கின்றான்? எப்படி அங்கிருந்து தர்மபுத்திரன் தன்னுடைய தம்பிகளை எல்லாம் மீட்டு செல்கின்றான்? இனி அந்த வனவாசம் எங்கு போகிறது, எப்படி வருகிறது,
அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய வாரங்களிலே சிந்திக்கலாம் என்று கூறி இதுகாக கேட்ட வந்தவங்கள் அனைவருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி நிறைவு செய்கிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்டத்தின் தோல்மணி மன்னானின் சேவட செல்வத்திற்கு அடியோமோடும் இன்னொரு தெரிவிக்கிறேன். 1000 பல்லாண்டு வடிவாய் மனம் ஆவி பாடுகின்ற பல்லாண்டு வடிவார் சோதி வளர்ந்துரை ஆழி பல்லாண்டு படைப்போர் முழங்கும் அப்பான் சன்னியும் பல்லாண்டே. நன்றி.